السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين والنصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னது எங்களோட நீயத்தை சரிப்படுத்துறது ஆக முக்கியம். ஏனென்றால் எங்களோட மார்க்கத்துல நாம செய்யற எல்லா நன்மையும் தொழுவ மட்டும் இல்லை, என்ன நன்மை செய்யறோமோ எல்லா நன்மையும் நீயத்தை வச்சுதான் கூலி. இன்னைக்கு பாருங்க, இஷாக்கு ஒரு 500 பேர் தொலைஞ்சு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இஷாக்கு 500 பேர் பள்ளிக்கு வந்தாங்க. 500 பேர் பள்ளிக்கு வந்தாங்க. 500 பேரும் சுன்னத் தொழுந்தாங்க. 500 பேரும் 4 ரக்காத் இஷாவின் தொழுந்தாங்க. கண்ணியமானவர்களே, பள்ளியுள்ளுக்கு வரும் பொழுது யாரெல்லாம் நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹ் இஅ்திகாஃபுடைய நியத்தை வச்சு உள்ளுக்கு வந்தாரோ அவருக்கு மட்டும் தான் இஅ்திகாஃப்ல நன்மை கிடைக்குமே தவிர நியத்து வைக்காதவங்களுக்கு இஅ்திகாஃப்ல நன்மை இல்லை. ஒரு சின்ன இன்டென்ஷன், வாயால் அதை சொல்றதுக்கு அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் போகும். பாருங்க பாப்போம், அந்த இன்டென்ஷன் தவறுறதால, அந்த இன்டென்ஷன் இல்லாம போறதால, அந்த நீயத்து இல்லாம போறதால பெரிய ஒரு நன்மை என்ன செஞ்சுட்டு இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் பள்ளியில் இருந்தாங்க. ஒரு கூட்டம் இஅ்திகாஃப்ல நன்மையோட வெளியே போனாங்க. இன்னொரு கூட்டத்துக்கு அந்த இஅ்திகாஃப்ல நன்மையும் கிடைக்கல. அவங்க என்ன பெருசா செஞ்சாங்க? அந்த நன்மை கிடைக்க என்னத்துக்கு பெருசா செஞ்சாங்க? வாயால சின்ன ஒரு இன்டென்ஷன், நல்ல நீயத்து. அந்த மாதிரி சகோதரர்களே, எங்கட மார்க்கத்துல ஆச்சரியம் எல்லாமே எங்கட இன்டென்ஷனை பொறுத்துதான். இன்டென்ஷன் தவறுச்சீங்களா, இன்டென்ஷன் பிழையாகும் பொழுது, நீயத்து தவறும் பொழுது, நீயத்து பிழையாகும் பொழுது முயற்சி பெருசா இருந்தாலும், அது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், குல் லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிப். ஒரு நேரத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நல்லதும் கெட்டதும் ஒன்று சேராது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த கெட்டது தான் ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் வாவ், இவ்வளவா, இத்தனையா. தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, சதகா கொடுக்கும் பொழுது ஒரு மனுஷன் நிறைய கொடுத்திக்கிறாரு, இன்னொருத்தன் கொஞ்சம் கொடுத்திக்கிறாரு. நிறைய கொடுத்தவரை பார்த்து பேசிக்கிறாங்க, எந்த நோம்புக்கும் ஆஜியார் கோடிக்கணக்கில் கொடுக்கிறவர். எங்களுக்கு ஆச்சரியம். அவராக குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ஒன்றுமே இல்லாம கொஞ்சம் கொடுத்தவர் நல்ல நியத்தோட கொடுத்ததுனால அல்லாஹ் கிட்ட நன்மை கூட அத்தனை கோடி கொடுத்தவரை விடவும் ஒன்றுமே கொடுக்காம கொஞ்சம் கொடுத்து வரைக்கிறார் நல்ல நீயத்தோடு. அதனால சகோதரர்கள், எல்லாத்துக்கும் நீயத்து முக்கியம். நான் ஏதோ சொல்றேன்டா, இன்னைக்கு ஒரு பெரிய முயற்சிக்கு போறோம், இப்படி ஒரு நிகழ்ச்சி முயற்சிக்கிறாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கேம்பெயின் நடந்துச்சு. எல்லா இடத்துக்கும் மலைப்பு ஒரு டீம் பிள்ளைகால ஒர்க் பண்ணினாங்க. இந்த நிகழ்ச்சியை சக்சஸ் செய்யணும். எந்த லாபமும் சாக்குக்கு இல்லை, அதுல எந்த ப்ராஃபிட்டும் அதில் இல்லை, பிஸ்னஸ் இல்லை. மேக்சிமம் ஒரு முயற்சி செஞ்சாங்க. இந்த மஹல்லால எப்படி சரி நாங்க ஃபஜ்ரை கட்டி எழுப்பணும், ஃபஜ்ரை சரியா எடுக்கணும், ஃபஜ்ர்ல தான் சக்சஸ் இருக்குது. ஃபஜ்ர் மிஸ் ஆகினா வாழ்க்கையில எல்லாம் தோத்து போகும். என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி செஞ்சுதான்
இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்த நாங்க முதலாவது நீயத்தை சரி சொல்லுவோம். உட்கார்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுப்பி வைத்துருவோம். அப்படி நீயத்துல நாங்க உட்கார்ந்தோம்டா இங்க உட்கார்றது நீயத்து நன்மையே இல்லை. ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டா உட்காருவோம், என்ன செய்ய உட்கார்ந்தாலும் பள்ளியில் இருக்கிறோம், மஸ்ஜித் உட்கார்ற நேரம் எல்லாம் நல்ல நன்மை தான் கிடைக்க போகுது. நல்ல விஷயங்கள் என்ன, நல்ல விஷயத்த வாழ்க்கைக்கு எடுத்து நடக்கும். இந்த நல்ல நீயத்தோட நாங்க செய்யும் பொழுதுதான் எங்களோட எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு நன்மை. அதனால இன்ஷால்லா எல்லாரும் எங்களோட நீயத்தை சரிப்படுத்தி கொள்வோம். இன்ஷால்லா நாங்க எங்களோட கபூரை டார்கெட் பண்ணி இங்க உட்கார்ந்துக்கிறோம். எங்களோட மறுமையோட வாழ்க்கையை டார்கெட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறோம், உட்கார்ந்துக்கிறோம். கண்ணியமா நம்ம எல்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு கபூருக்கு வச்சதோட அந்த கபூருடைய டிஃபால்ட் எப்படின்னா, அந்த கபூர் அல்லாஹ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறான்டா, கபூர் எப்படி அல்லாஹ் படைச்சிக்கிறான்டா, அந்த கபூருக்கு யார் வச்சாலும் நெருக்கும். அது எவ்வளவு நல்ல மனுஷனே நெருக்கும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். மதீனால ஒரு மௌத்து நடந்துச்சு, பெரிய எப்படி மௌத்துண்டா, அந்த மௌத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார ரசூலல்லாஹ், யார் மௌத்தாயின யார ரசூலல்லாஹ், மதீனால யாரு மௌத்து, அவர்கிட்ட மௌத்துடைய செய்தி எதிர்பார்த்து, அவர்கிட்ட வருகை எதிர்பார்த்து வானத்துல மலக்குமார்லாம் சந்தோஷமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்ட அரிஷ சுமந்திக்கிற மலக்குமார் அவரை சந்திக்கிறதுங்கிற அந்த ஆர்வத்துல அவங்க எல்லாம் சந்தோஷத்துல குதிச்ச குதி அல்லாஹுடைய அரிஷும் ஆடிச்சு யார ரசூலல்லாஹ். அப்படி ஒரு மனிதர் யாரு மௌத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 31 ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37 ஒருத்தர் மௌத். அவரு தான் 6 வருஷம் தான் முஸ்லீமா வாழ்ந்து. என்னைய வேற 50 வருஷம் முஸ்லீம் இல்லை, அவர் 6 years முஸ்லீம். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட தோழர் சாத் இப்னு முஆத் மௌத்தா வைக்கிறாரு, அவரோட மௌத்து செய்தியை கேட்டு அல்லாஹ்ட அதிசயம் நடுக்கிட்டா விட்டாங்க. இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆத். சஹாபாக்கள் சொன்னாங்க, மையத்தை தூக்கிட்டு போறோம் ஜன்னத்துல் பகீக்கு, இவர் கொஞ்சம் கொளுத்த மனுஷன், தூக்கினா பாரம் எங்களுக்கு ஒரு சொட்டு விலங்கல் இல்லை, வெயிட் விலங்கல். அது சொன்னாங்க, ரசூலல்லாஹ் என்ன நடந்துச்சு, ஒரு மையத்தை தூக்கினா பாரம் விலங்கல் யார ரசூலல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார் அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறா இந்த ஜனாதால கலந்து கொண்டு வாங்க. சஹாபாக்கள் வளமைக்கு மாற்றமா ஒரு விஷயத்தை அவதானிச்சாங்க. இவருடைய மையத்தை அடக்கம் செய்யவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மையத்துக்கு சூழ நடக்கும் பொழுது பெரும் விரலை வச்சு நடக்கிறாங்க, முழு காலை கீழே வைக்காம. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் வித்தியாசமான ஒன்றை காண்டோமே, பெரும் விரலை வச்சு நடந்தீங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய ஜனாசாக்கு வந்து இந்த மலக்குமார்ட்ட கிரவுட் எவ்வளவு பெரிய கூட்டம்டா, எவ்வளவு டிராபிக் இருந்துச்சுண்டா, எவ்வளவு பிளாக்கா இருந்துச்சுண்டா, எனக்கு நடக்கிறது கஷ்டமாகிடுச்சு. அதனால தான் அவங்கள தட்டி ஓரமாவே எங்கிட்ட பெருவரில் வச்சு நான் நடந்தேன். எப்படி ஆளாயிக்கணும், எவ்வளவு நல்ல மையத்தை. அபூ சயீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவருடைய மையத்துக்கு நாங்க ஜனாசா தோண்டி கபரை தோண்டினதுல நானும் ஒரு ஆள். இவருடைய கபரை தோண்ட அந்த கபரில் இருந்து இவருடைய மண் வாசம் சுபஹானல்லாஹ். மற்ற மையத்துக்கு மண்ணோட வாசம் தான் அடிக்கும், இவருடைய மையத்துக்கு நாங்க கபூர்ல மண்ணை தோன்றோம், மண்ணில இருந்து ஆச்சரியமான வாசம் வெளியாகி கொண்டே இருந்துச்சு. அங்க அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சு கபரை மூடினதுக்கு பின்னால வலிமையான பழக்கம், ஒரு ஜனாசா அடக்கம் செஞ்சா அந்த ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் துவா செய்வாங்க. துவா செஞ்சுட்டு வருவாங்க. இவரோட எவ்வளவு முஹப்பத்துன்னு அழுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணால கண்ணீர் கொட்டி அந்த கண்ணீரால தாடி நனைஞ்சி தாடியிலிருந்து ஒவ்வொரு டாட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு கொட்டி கொண்டிருக்கிறான். எவ்வளவு கண்ணீர் வந்துட்டு, ஏன்னா அவ்வளவு முஹப்பத் இவரை பத்தி. எனக்கு இல்லை அவர் யாருன்னு சொல்லி அவரோட சரத்துல சொல்ல நேரம் இல்லையே, அவரை வந்தாங்க. அவ்வளவு ஒரு 6 வருஷம் முஸ்லீமா வாழ்ந்தாலும் அப்படி வாழ்ந்தார். அவர் ஒரு அன்சாரி சஹாபி. சொல்றாங்க சஹாபாக்கள், வளமைக்கு மாற்றமான ஒன்று நடந்துச்சு. இவர்கிட்ட ஜனாசா அடக்கம் செஞ்சதோட வளமையாக அடக்கம் செஞ்சது துவா செய்ய, இவருடைய மையத்தை அடக்கம் செஞ்சதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு தக்பீர் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர்னா, அல்லாஹு அக்பர்னா, ஃபகப்பர்னா. நாங்களும் என்ன செய்யறேன்னு தெரியாம அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்டு நாங்களும் தக்பீர் சொல்றோம். என்னன்னு தெரியும், இப்படி ஒன்று நடந்தில்லை இதுக்கு முந்தி, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது. அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இன்னலில் கபரி தக்தன், அல்லாஹ் கபர் எப்படி படைச்சிக்கிறான் என்றால் அந்த கபருக்கு யார் கொண்டு போய் வச்சாலும் அந்த கபர் நெருக்கும். லவ் கான அஹதுன் நாஜியன் மின்ஹு
அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யாரு சரி தப்ப முடியும் என்று இருந்திருந்தால் யாரு தப்பிக்கணும் தெரியுமா? 70,000 மலக்குமார் கலந்து கொண்டு இந்த இவ்வளவு நன்மை அடைஞ்ச இவர் இருக்கிறாரே, என் தோழர் சாத் தப்பிக்கணும். இவரை இப்ப அடக்கம் செஞ்சோம், இவருடைய உடம்பையும் கபரு நெருக்கிச்சு. அல்லாஹ் அவனுடைய கிருபையின் காரணமாக அந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனை கபூர்ல நெருக்கு வைக்கும் பொழுது அந்த கபூர்ல 4 பக்கத்தாலே அந்த கபூர் நெருக்கும் பொழுது உலகத்துல அந்த மனிதன் பேணி பாதுகாத்து செஞ்சு வந்த சில அமல்களை சொன்னாங்க. இந்த அமல்கள் அந்த மனிதனை கபூருடைய நெருக்கடி என்று பாதுகாக்கணும். அங்க ஒன்றும் செய்யலாம். இங்க என்ன சரி செய்யலும், சல்லி கொடுத்து செய்யலும், பவரை காட்டி செய்யலும், போலீஸ்ல ஒரு பிரச்சனை மாட்டி ஓஐசி தெரிஞ்சொத்தரோட பேசி என்ன சரி வேலையை செஞ்சு கொள்ளையிலும், கஸ்டம்ஸ்ல ஒன்று மாட்டி அதை உங்களுக்கு போட்டு என்ன சார் ஒன்று செஞ்சு கேமோட ஆடிலும். இங்க எங்களுக்கு என்னத்தை சரி செஞ்சிரு, கைத்தர ஆளி, ஹெல்ப் பண்ண ஆளி, அங்க என்ன செய்யுது, நெருக்கும் பொழுது என்ன செய்யுது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை நெருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வலது பக்கத்தால அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து தொழுந்து வந்த தொழுக, இந்த தொழுக வந்து சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலுன், என்னைய தாண்டி இவர்கிட்ட போறதுக்கு உங்களுக்கு விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். தொழுது இஷா தொழுகைக்கே, நாளைக்கு தொழ போற ஃபஜ்ர் தொழுகைக்கே இன்ஷா அல்லாஹ், இன்றைக்கு தொழுத ஃபஜ்ர் தொழுகைக்கே இந்த தொழுகை வந்து சொல்லுமா. எப்படியாப்பட்ட தொழுகை தெரியுமா? விட்டு விட்டு தொழுகை இல்ல. எங்களோட குரான்ல ஆக பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ். எங்களோட குரான் ஒரு இடத்துல சொல்லுது, தொழாதவங்களை பத்தி, அறவே தொழுறல்ல இவங்களுக்கு என்னன்னு எங்களோட குரான் பேசுது. மா ஸலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகம் அவங்களுக்கு. அவன் யாருண்டா தொழுகை என்று ஒன்றே இல்லை, முஸ்லிம் தான், ஆனா தொழுகையே இல்லை. இவங்களுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறது ஸகர். காலு லம் நகு மினல் முஸல்லீன், கேட்பாங்க நீங்க எல்லாம் இவ்வளவு பயங்கரமான ஸகர் என்ற நரகத்தில் இருக்கிறீங்க. அந்த டைம்ல எல்லாம் சொல்லுவாங்களா, நாங்க உலகத்தை தொழல, ஐத்தெல்லாம் அல்லாங்களே போடுறோம். அதே மாதிரி எங்களோட குரான்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேணி பாதுகாத்து தொழுறவங்களை பத்தி பேசணும். சுஷூஃபுவோட தொழுறாக்களை பத்தி, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் என்ற தொடர்ல பேணி பாதுகாத்து தொழுந்து வாரவங்களுக்கு என்ன இது தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொர்க்கம் இல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவங்க எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போறாங்க. யாரு? தொழுகையை குவாலிட்டியா தொழுந்தாங்க. தொழாதவங்க ஸகர் என்ற நரகம், தொழுதவங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எங்களோட குர்ஆன் இது ரெண்டு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருந்தா பரவாயில்ல. எங்களோட குர்ஆன் இன்னொன்று சொல்லுது என்ன தெரியுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுந்த சில தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் வைல் என்ற நரகத்தை வைத்திருக்கிறான். இந்த இடத்துல தொழாதவங்கன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் நிம்மதியாயிக்கணும். அது எப்படி அப்பா ஒரு மனுஷன் முஸல்லி, முஸல்லின்னு அர்த்தம் என்ன? the one who prays, தொழுற மனுஷன், தொழுந்தவர், உலகத்துல தொழுந்தவர், இவருக்கு வைல் என்ற நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத, பின்னால் ஒரு கூட்டம் வரும். எப்படியாப்பட்ட கூட்டம் என்றால் அதாஉஸ் ஸலாத என்ற இந்த வேர்டுக்கு தஃப்சீருல் உலமாக்கள் எழுதுறாங்க, தொழுகையை வீணாக்கினவங்க அர்த்தம், தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணினாக்கள், டைமுக்கு தொழாதார்கள், தொழுந்தாங்க, அவங்களாம் தொழுகிறார்கள், தே ப்ரே, அவங்களாம் தொழுவுரே, தொழாமை இல்லை, தொழுவுரே, பட் தொழுவுறது டைமுக்கு தொழுவுறது, லேட்டாகி தொழுவுறேன், நேரத்துக்கு தொழுவுறல்ல. கண்ணியமானவர்களே, இந்த 2 ஆயத்திலே மிக பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ் என்னண்டா, தொழுதும் ஒரு கூட்டம் நரகத்துக்கு போவாங்க, ஒரு கூட்டம் தொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போற மாதிரி, இன்னொரு கூட்டம் தொழுந்து என்ன செய்வாங்க, நரகத்துக்கு போவாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வாய்க்கு லேசான ஒரு விஷயம் இல்லை. உலகத்தில் அல்லாஹ் ஸலா என்றதால, தொழுகை என்றதால அல்லாஹ் உலகத்துடைய நிம்மதியையும் அந்த ஸலால தான் வச்சுக்கிறான், மறுமையுடைய வெற்றியையும் அல்லாஹ் ஸலால தான் வச்சுக்கிறான். தொழுகை என்றது சகோதரர்களே, கலிமா சொன்னதோடு அதுக்கடுத்தே தொழுகை. இந்த தொழுகையில
அட்ஜஸ்ட் பண்றேன்னு ஒன்று ஈக்கேல, அப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்றே இல்லை. நீங்க பாப்பீங்க எங்களோட மார்க்கத்துல பல அமல்களுக்கு பல ருக்ஸத் இருக்குது. உதாரணமா நீங்க பிரயாணம் போறீங்க, உங்களுக்கு நோன்பு போடுறீங்க, ரைட்? இந்த மாதிரி சில சில காரணத்துக்கு நீங்க எங்களோட மார்க்கத்துல சில ஃபத்துவா தெரியுங்கன்னா ஃபத்துவா இருக்குது. எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க எனக்கு இன்றைக்கு இஷா தொழாம வைக்கணுமா என்றால் எங்கட மார்க்கத்துல எங்கேயுமே எந்த ஃபத்துவாவும் எந்த நிலைமையிலையும் சகோதரர்களே எதிரிகளோட யுத்தம் புரிகிற டைம் தொழுகையை உடையல அவங்களுக்கு. நீங்க பூமியில இல்ல, நீங்க ஆகாயத்துல இருக்கிறீங்க, 40,000 ஃபீட்ல பறந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க இல்ல அங்க. தொழுகை டைம் உடையலுமா? முடியல. நீங்க எங்க தொழுகை டைமுக்கு? நீங்க தண்ணி உள்ளுக்கு, கடல் உள்ளுக்கு, சப்மரீன்ல இருக்கிறீங்க, கடல் உள்ளுக்கு இருக்கிறீங்க, தொழுகை உடையலுமா? தொழுகை உடையலாது, உங்களுக்கு ஏலாது. உட்கார்ந்து தொழுவுங்க, உட்காரே மேலாது. படுத்து கொண்டு தொழுவுங்க, படுக்கவும் மேலாது. கண்ணியமானவர்களே, உடம்ப அசைக்கிறதுக்கும் மேலாது. தொழுகையை உடையல அவங்களுக்கு. உங்களோட மனசால சரி உங்களோட கையை தப்பீர் கெட்ட அளவுக்கு சீவன் இல்லை உடம்புல. கையை இப்படி வச்ச வண்ணம் நீங்க தொழுகையில இருந்து நீயத்து வச்சு தொழுவுங்க, கல்பால சரி தொழுவுங்க. தொழுகை எங்கேயுமே உடையல. மற்ற எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு பார்க்கலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். மார்க்கத்துல ஃபத்துவாய்க்கு உற்றலும் எங்கேயுமே உங்களுக்கு தொழுகையை விட்டுறதுக்கு இயலாது. நேரம் வந்தா தொழுவும். நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிறீங்க, நீங்க பிசினஸ் பண்ற ஒரு இடத்துக்கு ஒரு பிசினஸ் டூர் போயிட்டு இருக்கிறீங்க, தொழுகிறதுக்கு அமைப்பு இல்லை. சகோதரர்களை தொழுதே விட முடியாது, தொழுதே ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இஸ்லாத்துல எல்லா கடமையும் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பிதான் இங்க கடமையாக்கினான். தொழுகை எப்படி கடமையாக்கினான்? தொழுகையை ரசூலுல்லாஹ் எடுத்து அல்லாஹ் கடமையாக்கினான். இது ஒரு விசேஷமான ஒன்று. நோம்பு அது இங்கதான் கடமையாக்கப்பட்டுச்சு, ஜகாத் இங்கதான் கடமையாக்கப்பட்டுச்சு, தொழுகை இங்க இல்ல. எதுங்க அவர எடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கிட்ட எடுத்தான். அல்லாஹ் எடுத்து அந்த இடத்துல தான் தொழுகை என்ன செஞ்சான். அதனால சகோதரர்களே, தொழுகைன்றது களிமாக்கு போறோம், எங்களோட ஒட்டிக்கிறோம். ஒரு மனுஷனை பார்த்து தொழுகல்லன்னு ஒரு நாளும் சொல்றதுக்கு ஏல சகோதரர்களே, தொழுகையில விலகினம்னு சொல்றதுக்கு ஏல. அப்படி வரையல. சஹாபாக்கள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் நீக்கவே இல்லை. அல்ல கேட்டு ஒரு விஷயத்த சஹாபாக்கள்ல ஹதீஸ்ல சொல்றாங்க, இப்படி மசூத் எல்லாம் சொல்றாங்க, எங்கட காலத்துல தொழாதவர் இல்லை. எங்கட காலத்துல நல்ல கேட்டுக்கோங்க இந்த ஹதீஸ, எங்கட காலத்துல யாரு சரி தொழுகை பிற்படுத்துற ஒருத்தரா இருந்தா அவரு ஷார்ட் முனாஃபிக் தான். முனாஃபிக்குன் மஅலூமுன் நிஃபாக். அவர் யாருண்டா, எங்கட காலத்துல ஒரு ஆள் தொழுகை நேரத்துல தொலை வாராரு இல்ல, பள்ளிக்கு வாராரு இல்லை என்றால் அவரு ஷுவர் ஒரு முனாஃபிக்கா தான் இருக்கும். ஏனென்றால் அந்த சஹாபாக்கள் தொழுகை உற்றால் சகோதரர்களே. பின்னைக்கு பாருங்க, நாங்க ஃபஜ்ருக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை, இஷாக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டிய தேவை, தொழுகைக்காக வேண்டி பயன் பண்ண வேண்டிய தேவை. தொழுகைன்றது பயன் பண்ற விஷயம் ஒன்று இல்லை, தொழுகை பயன் பண்ண தேவையில்லை. ஏன் களிமாவை சொன்னா தொழுந்தே ஆகணும், இது பயன் பண்ண தேவையில்லை. களிமாவை சொன்னா தொழுகைன்றது அவரோட சேர்ந்து இருக்கவே ஆகணும். சகோதரர்களே, ஒரு மனுஷன் இன்றைக்கு துனியால கஷ்டப்படுறான், பல பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு, சரியான டென்ஷன், சரியான தலைப்பாரு. ஆனா அவருக்கு விளங்குது இல்ல, எல்லா ப்ராப்ளம் சொல்யூஷனும் இந்த சுஜூத்ல போய் தலையை வைக்கிறதல்ல வச்சுக்கிறான்னு மறந்து விட்டுறாரு. மற்ற எல்லா முயற்சியும் செஞ்சு முடிச்சு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு. சகோதரர்களே, ஒரு மனிதனிட்ட ஃபஜ்ர் மிஸ் ஆகும் பொழுது, ஃபஜ்ர்ன்றது ஒரு மனிதனுடைய நாள்ல முதலாவது வரக்கூடிய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த தொழுகை ஒரு மனுஷனுக்கு மிஸ் ஆகிச்சுட்டா நல்லா கேட்டுக்கோ. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராவைக்கு படுக்க போகல ஷைத்தான் ஒரு மனிதனுடைய காதுல வாலற்றை ஒன்று சிறுநீர் கழிக்கிறது. சிறுநீர் கழிச்சுட்டு அந்த மனிதனுக்கு 3 முடிச்சு போட்டுறான். ஷைத்தான் போட்டுட்டு சொல்றானா, அலைக லைலுன் தவீல் ஃபர்குத், அலைக லைலுன் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவு ஒண்டிக்கு, பெரிய நைட் ஒண்டிக்கு, நல்லா தூங்கு என்று சொல்லிட்டு இந்த 3 முடிச்சையும் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் ஒரு மனிதன் ஒரு இடத்துல போடுறான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அவர் வெள்ளனைக்கு எலும்பினத்தோட எலும்பி எலும்பி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று சொன்னதோட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அந்த மனிதன் கட்டில எலும்பி வைத்து பாத்ரூம்ல வுது செஞ்சால் போட்ட ரெண்டாவது முடிச்சு உடஞ்சிட்டு மிஞ்சிக்கிறது ஒன்றே ஒன்று வுது செஞ்சுட்டு வந்து அந்த மனிதன் தொழுந்தான் என்றால் அந்த மனிதனுடைய 3 முடிச்சும் உடைஞ்சிட்டு அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்பஹ நஷீதன், அந்த மனுஷன் மார்னிங் டைம் எப்படி அடைவார் என்றா நல்ல உஜாரான மூளை வேலை செய்யக்கூடிய தெளிவான ஒரு மனுஷனாக மார்னிங் எழுப்புறாரு. எப்ப துவா ஓதினார் எழுப்பினத்தோட, 2வது உது செஞ்சாரு, 3வது தொழுந்தாரு. அதையும் சொன்னாங்க. இப்படி செய்யாட்டி இந்த மனிதனுடைய 3 முடிச்சே உடைக்காம இவர் எழுப்பிக்கிறாரு. வெள்ளத்தி எழுப்பினது 8 மணி ஆகிக்கலும், 10 மணி ஆகிக்கலும், 11 மணி ஆகிக்கலும். அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ், கெட்ட குணமுள்ளவனாக எழுப்புவான். அவன் அந்த மார்னிங் அன்றைக்கு அடைகிறது எப்படின்னா ஹபீஸுன் நஃப்ஸ் என்றது, தய்யிபுன் நஃப்ஸ் என்றது நல்ல மனம் உள்ளவர். ஹபீஸுன் நஃப்ஸ் என்றது முசீபத் பிடிச்சவன் சொல்றோம். முசீபத் பிடிச்சவனா எழுப்புவாரா, எழுப்பிட்டு கஸ்லான் சோம்பேறியாக எழுப்புவார். அந்த மனுஷனால குடும்பத்துக்கு உதவ மாட்டாரு, பிள்ளைகளுக்கும் வாப்பாவா உதவ மாட்டாரு, வியாபாரத்திலே ஒன்றும் கண்டதில்லை, 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பார், 20 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாரு. என்ன பிசினஸ்ல கண்டீங்கன்னு கேட்டா ஒன்றும் கண்டில்லை. எங்க லாபம் எங்க போச்சு, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இன்னும் கூலி உண்டு, சொந்த வீட்டுல இன்னும் போயிட்டு இல்லை, பிள்ளைட கல்யாணம் வரக்குள்ள தலையில கைய வைக்கிறாரு, எங்க போறேன்னு தெரியாது. ஏன் இவர்கிட்ட இந்த மனுஷன் எழும்பிக்கிறது எல்லாம் வெள்ள டைம் எல்லாமே இந்த மனுஷனுக்கு தூக்கத்திலேயே கழிஞ்சு போயிட்டீங்க. கண்ணியமானவர்களே, ரிஸ்க்ல பரக்கத் வேணுமெண்டா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் ஏர்லி மார்னிங் டைம், அதிகாலை நேரம், ஃபஜ்ருடைய டைம் தூங்குற மனுஷன் ஒரு நாள் வியாபாரத்துல பரக்கத்து காண மாட்டான். 7 மணி ஒருத்தர் போனாங்க, நீங்க தூங்குறாரு 11 மணியாக்காடி மீக்கிறாரு. நல்ல சகோதரர்களே, அந்த பரக்கத்தின்றது அந்த மனிதனுக்கு வசதி கிடைக்கிறதோட அவருக்கு கல்புக்கு நிம்மதியும் கிடைக்கும். செலவு நான் பார்க்கிறோம், பெரிய சல்லி எல்லாம் பார்த்தா ராவிக்கு டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்காது, வயசுக்கு தூங்க போகல. இவரால் கரைச்சல் வாழ்க்கையே எடுத்து போயிட்டு டிப்ரெஷன், டென்ஷன், சல்லிக்கு நிறைய சல்லிக்கு. ஆனா அதால் இவருக்கு ஒன்றும் உதவுது இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் ரிஸ்க் அல்லாஹ் பிரிச்சு கொடுக்குற டைம், பரக்கத்தாக்குற டைம், கடன் இல்லாம ஆக்குற டைம், கூலி வீட்டுல உள்ள ஒரு சொந்த வீட்டுக்கு அனுப்புற டைம், அவருடைய வியாபாரத்துல பரக்கத் கிடைக்கிற டைம், கடன் விஷயம் எல்லாம் சால்வ் பண்ற இந்த எல்லாம் ப்ரோக்ராம் நடக்குது எப்ப தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகாலை நேரத்துல நடக்குது. இது அல்லாஹ்ட ரிஸ்க் பிரிச்சு கொடுக்குற டைம். வக்து தக்ஸீமில் அர்ஸாக், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ரிஸ்க பிரிச்சு கொடுக்குற அந்த வேலை எப்ப நடக்குது? ஃபஜ்ருடைய டைம்ல நடக்குது. எந்த நாளும் 9 மணிக்கு எழுப்பினா அந்த டைம் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாச்சு. எந்த நாளும் 10 மணிக்கு எழுப்பினா அந்த டைம் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாச்சு. சகோதரர்களே, உலகத்துல முன்னேறின யாரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க உலகத்துல முன்னேறின யார்கிட்ட வேண்டாலும் போய் கேட்டு பாருங்க. உங்களோட டெய்லி ரூட்டீன் எப்படி இன்னைக்கு நேரத்தோடு எழுப்புற மனுஷனை பாருங்க. உலகத்துல யாரும் 10-11 மணி மட்டும் படுத்துட்டு உலகத்துல முன்னேறினது கிடையாது, வியாபாரத்துல முன்னேறினது கிடையாது. ஒரு புக் ஒட்டிக்கு த 5 AM கிளப், அந்த புக் பேர் என்ன தெரியுமா? 5 AM கிளப். அந்த புக்கிக்கு தமிழ்ல இன்னைக்கு இங்கிலீஷ்லயுமே எடுத்து வாசிப்பாரு. அது என்ன தெரியுமா? அது எங்கட ஃபஜ்ர தான் அங்க சொல்றாங்க. உலகத்துல சக்சஸ் இல்லாம, டென்ஷன்ல, பிரச்சனையில, வாழ்க்கையில முன்னேறாம ஈகிற ஆட்கள் எல்லாத்தையும் வெள்ளனைக்கு எழுப்பாட்டி விட்டாங்க. 5 மணிக்கு எழுப்பாட்டி விட்டாங்க. வெள்ளனைக்கு ரூட்டீன் ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு அன்றைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வாழ்க்கையில வரக்கத்தான் நிம்மதியா வாழணும்னா ஃபஜ்ருக்கு எழுதுவாங்க, ஃபஜ்ர தொழுவுங்க, ஃபஜ்ர்ல தான் உங்களோட சக்சஸ், அங்கதான் உங்களோட பிசினஸ்ல பரக்கத் கிடைக்கும். அன்றைக்கே எங்களுக்கு ஹதீஸ்ல சொல்லி முடிஞ்சு. சகோதரர்களே, இன்றைக்கு உருவாக்கி இந்த கையில சக்சஸ பாக்குறாங்க. வெள்ள டைம், மார்னிங் டைம் எழுப்பிக்கிறார், அதுல சக்சஸ் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கத்தை படிச்சு கொடுக்கும். வாப்பமார் அவர்கிட்ட முன் உதாரணத்தை பார்த்தா, வாப்பா நடந்து கொள்ற முறையை பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் வச்சு பார்க்க போல அந்த பிள்ளைகள் வாப்பா மாதிரி தான் நம்ம பிள்ளையும் வளருவாங்க. ஏன் வாப்பா பாத்திக்கு அப்படித்தான். ஒரு நாள் வாப்பா ஃபஜ்ருக்கு எழும்புறது இல்லை,
வீட்டுல உண்மை எலும்புறல இந்த நாள் லேட்டா எலும்புறேன், ராவைக்கு எல்லாம் படம் பார்த்து கொண்டிருக்கிறேன், ராவைக்கு எல்லாம் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், 2 மணிக்கு பார்த்து இதெல்லாம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்து இப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல கொடுத்தேன். இப்போ டாக்டர்ஸ் பாருங்க, இந்த சுகர் கேட்டா கேட்பாங்க, உங்களோட உமா அப்பாவுக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்க, பேரண்ட்ஸுக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. அது ஏன் கேட்கிறேன்டா, ஜெனட்டிக் இல்லை. அது டயபெட்டிஸ் இருக்கிற வாப்பாக்கு மகனுக்கு டயபெட்டிஸ் வரும்ன்றது அது ஜெனட்டிக் இல்லை. அது ஏன் டாக்டர்ஸ் கேட்கிறாங்கன்னா, அவங்களோட கணிப்பு படி உங்களோட வாப்பாக்கு 40 வயசுல சுகர் வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு 30 வயசுல சுகர் வரும். ஏன்? அந்த புள்ளை இந்த குடும்பத்தோட வாழ்ந்த சொல்லி அந்த லைஃப் ஸ்டைல தான் பழவிக்கும். அவங்களோட சாப்பாடு முறைகள், அவங்களோட தூங்குற முறைகள் இதை பழவிக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு டாக்டர்ஸ்ட போனாலும் உங்கள்கிட்ட அதை கேட்பாங்க. ஏன்? அதெல்லாம் புள்ளை பல முறை அப்பா உமா வீட்டுல இருக்கக்கூடிய இந்த முன் உதாரணத்தை வச்சுதான் பார்ப்போம். நீங்க பள்ளிக்கு வராட்டி உங்களோட புள்ள பள்ளிக்கு வராது. பாப்பா எதிர்பார்க்கிறேன், அப்படி இல்லை, என்ன புள்ள நல்ல புள்ளைய வரும். உங்களோட புள்ள ராவைக்கு நல்லா தூங்கி நல்ல முழிச்சிருந்தது, வெள்ளைக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லாம போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு படிக்க போக அந்த பிள்ளைட தலைவேலை செய்யாது, சரியான தூக்கம் இல்லை. ஒரு சாமி வந்தார், யார சொல்லலாம், ராவெல்லாம் நின்று வணங்க போறேன், பவலெல்லாம் நோவு பிடிக்க போறேன், மௌத்தா காட்டுக்கிட்ட செய்ய போறேன். பாவம் செய்ய அனுமதி கேட்டாரா? நன்மை செய்ய அனுமதி கேட்டாரு, அனுமதி தாங்க. யார சொல்லலாம், என்ன சொன்னாங்க? நல்ல விஷயம், தூங்கவானம், நீங்க ராவெல்லாம் அமல் செய்யுங்க, பவலெல்லாம் நோவு பிடிக்க சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்க? இல்ல, அப்படி செய்வாங்க. இது இஸ்லாம் இல்ல. இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்களோட வைஃபுக்கு ஒரு ஹக்கி. நீங்க ராவைகள்லாம் நின்று வணங்கி நோம்பு பிடிச்சி அவங்களோட வைஃபை யாரும் பார்த்துக்கொள்றீங்க? உங்களோட ஹக்கிக்கு உங்களோட வைஃபுக்கு, உங்களோட அலைக அலைக ஹக்கா, அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஹக்கிக்கு. அல்ல அவங்களுக்கு பிள்ளையில தந்திக்கிறான், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு ஒரு மாப்பைக்கு. நீங்க அமல் இபாதத்துல ஃபுல் டைம் இருக்கீங்க, நான் உங்களை யாரும் பார்க்குறேன். வலி பதனிக அலைக ஹக்கா, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கிக்கு. இந்த பாடி சகோதரர்களே 7 to 8 hours தூக்கம் தேவை இந்த உடம்புக்கு. அல்ல அப்படித்தான் படைச்சிக்கிறான். தூக்கம் இல்லாம கேளா, தண்டனையில் ஒரு வகையான தண்டனைக்கு என்ன தெரியுமா? தூங்க வைக்காம இருக்கிறது, அது ஒரு பெரிய தண்டனை. தூக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. அல்லாஹ் குர்ஆன்ல தூக்கத்தை பத்தி பேசுறான். தூக்கம் என்றது உடம்புக்கு ஈக்கணும் சகோதரர்களே. தூக்கம் இல்லாம இந்த உடம்பை ப்ரோக்ராம் பண்றதுக்கு இயலாது. நீங்க உலகத்துக்கு வேண்டிய நோய்க்கு டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? நீங்க டயபெட்டிஸ் போனாலும் கேட்பார், நீங்க பிரஷருக்கு போயிட்டு இருந்தாலும் கேட்பார், டிப்ரெஷனுக்கு மருந்தெடுக்க போயிட்டீங்க அதுக்கும் கேட்பார். எல்லாம் டாக்டர்ஸ் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு காமன் கேள்வி என்ன? How many hours do you sleep? எத்தனை அவர் ஒரு நாளைக்கு தூங்குறீங்க நீங்க? தூக்கம் என்றது சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உடம்பு அப்படித்தான் படைச்சு வச்சுக்கிறார். அப்படி இல்லாம ஒழுங்கான 7 hour 8 hour தூக்கம் இல்லாம புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த புள்ளைகிட்ட ஏசி வேலையில நீ நல்லா படிண்டு. ஏன்? வீட்டுல பழவிக்கிறது இப்படித்தான் பழவிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபஜ்ர் மிஸ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம், படுக்கிற டைம்ல எத்தனை மணிக்கு படுக்கிறேன்? லாஸ்ட் சீன் வாட்ஸ்அப்ல 2 o'clock செலவுங்க, 2 மணி 4:30 அசான். எப்படி வாரேன் பள்ளிக்கு? 2 hourல எழுமா இந்த உடம்பு மேல போது, எழுப்பாரு இந்த உடம்பு. அவுளியாவும் எழும்ப மாட்டாரு, தக்குவா உள்ளவரும் எழும்ப மாட்டாரு. உங்களோட பள்ளியில இந்த புத்தக பள்ளியில வல்லமையா ஃபஜ்ருக்கு மிஸ் ஆகாம வார ஆட்கள் செலவு வைப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியாது யாருக்கு. அவங்களோட வீட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்க, கேளுங்க நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? வல்லமையா ஃபஜ்ருக்கு மிஸ் ஆகாம வார ஆட்கள்கிட்ட வீட்டு கேட்டு பாருங்க, நீங்க டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? ஃபஜ்ருக்கு தவறாம நேரத்துக்கு பள்ளிக்கு வாரவர் கட்டாயமாக டைமுக்கு தூங்குற ஒரு மனுஷனை தான். நான் 2 மணிக்கு படுக்கிற ஒரு மனுஷன் நினைக்க மாட்டேன். நீங்க 2 மணிக்கு படுத்து சில வேலை எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பள்ளிக்கு எழுப்பி வருவீங்க. உங்களோட தொழில் எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ஓதுறது காரணம் கேட்காது, அவ்வளவு தூக்கம் நிற்கும், அவ்வளவு தலைவலிக்கும். எப்படா தொழிலை முடிச்சு ஓட்டுறேன் நிற்கும். இப்படி தொழுகை தொழுகிறதுக்கு குவாலிட்டியா தொழணும். அப்ப என்ன செய்யணும்? நேரத்தோடு தூங்கணும். இந்த உலகம் சகோதரர்களே வெளிச்சத்துக்கு எழும்பினாங்க, இருட்டுக்கு தூங்கினாங்க. இப்படிதான் பழகிச்சு. டைம் ஈக்கல், அந்த காலத்துல டைம் ஈக்கல் இந்த மாதிரி. சூரியன் மறையும் பொழுது தெரியும் இது மகரிபுடைய டைம். அந்த வானத்துல கலரை வச்சு இஷாவை முடிவு பண்ணுவாங்க. இஷா தொழுந்தத்தோட முழு உலகம் முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, காஃபிரும் இஷாக்கு போறது தான் தூங்கினான். நீ இஸ்லாத்துல எங்கேயும் பார்க்க மாட்டே, ராவைக்கு யுத்தம் கிடைச்சு, ராவைக்கு யுத்தம் எல்லாம் நடக்காது. ராவு டைம் தூங்குறது, நைட் தூங்குறது. முஸ்லிம்கள் அப்படித்தான், காஃபிர்கள் அப்படித்தான். இந்த முழு உலகமும் இருட்டுக்கு அமைதி ஆகிடும் சகோதரர்களே. நைட் லைஃப் ஒன்று ஈக்கல்ல. இன்றைக்கு எங்கட மாதிரி ராவைக்கு கூத்தடிக்கிற ஒன்று ஈக்கல்ல. இன்றைக்கு எங்கட சில பொடியமார் பவலை விட்டு ராவைக்கு தான் ஆக்டிவ் ஆகிக்கிறாங்க. 2 மணிக்கு இருக்கிற ஆக்டிவ் வந்து இன்னைக்கு வெள்ளைக்கு இல்ல அந்த பொடியமா இருக்க சோம்பேறிகள் ஆவி சகோதரர்களே.
ஒரு ஜாப் இல்ல, ஒரு ஜாப்புக்கு போவே இல்லை, ஒரு வேலைக்கு போவே இல்லை. இன்னைக்கு கிளம்பு வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யறவங்களை பார்த்தா எல்லாம் அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க. எங்கட கொடிமார் எங்க போனாங்க? சோம்பேறியனும் லேலா மாச கணக்கு வெயிட் பண்ணி சம்பளம் எடுக்கல, டெய்லி என்ன சார் எடுத்துட்டு அப்படி போயிடுறோம். சரியான சோம்பேறியாரி எங்கட சொசைட்டி. நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று எடுத்தாங்கண்டா, இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற சோம்பேறி யாருன்னு எடுத்தா எங்கட முஸ்லிம் கொடிமார் தான் வருவாங்க. சில அந்நிய சகோதரர்கள் மாவ நெல்லையில இருந்து கொழும்புக்கு டெய்லிக்கு வேலைக்கு வராங்க இருக்கிறாங்க. வரக்காபோல இருந்து வேலைக்கு வரோம் வைக்கிறான். இங்கிட்டு காலி பக்கத்துல இருந்து வேலைக்கு வரோம், பேருவில இருந்து கோச்சில இருந்து வெள்ளை கிளம்பி வேலைக்கு வரோம். எனக்கு தெரிஞ்ச ஒத்தட்டு மகன் 3 மணிக்கு கிளம்புவாரு, தல்துவை ஊரு 3 மணிக்கு கிளம்புவாராம் பஸ் ஏறுறது. எவ்ரிடே 3 o'clock கிளம்பி வாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு பாருங்க, இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மேலியா கொடையில 3 மணி 4 மணி போயிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய கிரௌடு நாங்க வந்திருக்கீங்க. ஏன் அவங்களோட வியாபாரத்தை ஆரம்பிக்க, அவங்களோட நாள் ஆரம்பிக்க ஒரு பொறுப்பு, ஒரு வாப்பா ஒரு குடும்பத்துல பொறுப்பு, ஹலால சம்பாதிக்கணும், அந்த டென்ஷன். இன்னொருத்தரை பார்த்தா 10 மணி ஆகாது தூக்கம், ஒன்றுக்கும் உதவுறல்ல, உம்மாக்கும் உதவுறல்ல, வாப்பாக்கும் உதவுறல்ல, தாத்தா தங்கச்சி மாதிரி அவளுக்கு உதவுறல்ல. இவருக்கு நல்லா படுக்கணும், 10 மணி ஆகும், 11 மணி ஆகாட்டி நல்லா நிம்மதியா தூங்கணும். இவருக்கு இந்த நல்லா தூங்கணும், இதுதான் தேவை. சகோதரர்களே, நாங்க என்ன செஞ்சுட்டோம்டா, இரவுல படுக்கக்கூடிய டைமை பிற்படுத்துட்டு வெள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பறக்கத்தான டைம் அப்படியே நாசமாக்கி போட்டோம். அப்படியே அந்த டைமுக்கு அடிபட்டு போச்சு. சகோதரர்களே, எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நேரத்துக்கு தூங்கினோம் என்றால் ஒரு மனுஷனுக்கு எந்த கரைச்சலும் இல்லாம ஃபஜ்ருக்கு எழுதணும். அல்லாஹ் எங்களோட பரக்கத்தை, எங்களோட ரிஸ்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டான். மறந்துடுவாங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்ட மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்ல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பேறித்தன்மையை விட்டு பாதுகாப்பு தேடாங்க. ஃபஜ்ருக்கு எழும்பாதவன் சோம்பேறியனா தான் இருப்பான். ஃபஜ்ருக்கு எழும்பாத ஒரு மனிதன், அந்த மனிதன் நிச்சயமாக சோம்பேறி உள்ள ஒரு மனிதனாகத்தான் இருப்பான். சகோதரர்களே, இந்த இடத்துல உட்கார்ந்து நான் எல்லாரையும் பார்த்து கேட்டேன், ஒவ்வொருத்தருடைய தலையில ஒவ்வொரு டென்ஷனுக்கு, ஒவ்வொரு ப்ராப்ளம் அல்ல உலகத்துல அப்படித்தான் படைச்சுக்கிறான். யாரும் சொல்லலாம் எனக்கு இத்தனை கோடி சல்லிக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அவருக்கும் ஒரு தலையில ஒரு பாரம் இருக்கு, பேசுற எனக்கும் தலையில ஒரு டென்ஷன் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு. இந்த கேட்கிற ப்ராப்ளம் 2 நாள்ல மாறும், இன்னொரு ப்ராப்ளம் வரும், அடுத்த மாசம் இன்னொரு ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணி 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 போராக்கள் நாங்க. ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்ன சகோதரர்களே? எப்ப தீர்க்குறேன்? இந்த நாளும் இப்படி வாழ்ந்துட்டு போறையா? எப்ப எங்கட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை தேடுறீ சகோதரர்களே? எங்கட ப்ராப்ளம் எல்லாத்துக்கு சொல்யூஷனையும் அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையில வச்சுக்கிறான். ஆம்பளையில பார்த்து மார்க்கம் சொல்லுது 2 விஷயம். ஒன்று நேரத்துக்கு தொழணும், 2வது பள்ளியில வந்து தொழணும். எங்களுக்கு யாருக்கும் வீட்டுல முசல்லா போட்டு தொழில, ஆஃபீஸ்ல முசல்லா போட்டு வேற பஜார்ல இருக்கிறாங்க சில ஆக்கள். அவங்களுக்கு எல்லாம் நான் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன், உங்களுக்கு இப்படி தொலைல ஆச்சு, உங்களுக்கு இப்படி சொல்ல தொழுவுரை தொழாம இல்லை. பள்ளி முன்னிக்கு சோப்பு பள்ளி முன்னிக்கு அங்கிட்டு பள்ளி ஈக்குது, எல்லாம் பள்ளி கிட்ட நிறைஞ்சிக்குது. ஆனா தொழுவ டைமுக்கு வாரல, தொழுவ டைம் ஆலை முசல்லா போட்டாச்சு, அங்கே ஃப்ரீயாக போகல, லஞ்சுக்கு போற டைமுக்கு பார்த்து 2 ரக்காத் 4 ரக்காத். அந்த தொழுகையில் ஒன்றும் கிடைக்காது சகோதரர். ஹதீஸ்ல வருது, பழைய துணியை வீசுற மாதிரி நல்லா தூக்கி வீசுவோம் நம்ம. இந்த தொழுகையை நீயே வச்சுக்கோ, இது ஒன்றுக்குமே இல்லை. 2 காரணம், 2 காரணத்தை தவிர எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை பள்ளிக்கு வந்து தொடாம வைக்க. ஒன்று மரம், கடுமையான நோய் ஏலா, அவருக்கு நடக்கலாம், அவுட்ல காய்ச்சல், கூந்தல் காய்ச்சல், ஏல ட்ரை பண்ற. 2வது ஹவுஃப், கடுமையான பயம், வீட்டுல இருந்து வெளியே வந்தா அவர் உயிர் ஒரு ஆபத்து. இந்த மாதிரி டைம்ல வீட்டுல இருக்கிற இடத்துல தொழில். 2 காரணம் தவிர வேற எந்த காரணத்துக்கும் பள்ளியில வந்து தொழாமைக்கு அனுமதி இல்லை. ஒரு சாமி இருந்தா சொல்ல காலத்துல கண் 2 வேங்குறாங்க. சொல்லுங்க அந்த சாமியோட பேரு உலமாக்கள் சொல்லுங்க, வேற யார் சொல்லுங்க, யாரு சொல்லுங்க? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்ட்ட 2 கண்ணும் விளங்குறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யார சொல்லலாம், என்னைய பள்ளிக்கு கூட்டி வர யாரும் சரி வேணும். நான் தொழுக நேரத்துக்கு வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறேன், போறவங்க யாரும் சரி என்னைய கண்டத்தோடு என்னை கையை பிடிச்சி அப்படியே பள்ளிக்கு கொண்டாடுவாங்க. ஆனா ஃபஜ்ர் டைம் இருட்டு, இந்த மாதிரி லைட் எல்லாம் நீக்கல. இருட்டு டைம்ல நான் நிக்கிறது விளங்குது இல்லை சொல்லுவாங்க. இருட்டுல நான் நிக்கிறது விளங்குறதில்ல,
சில கட்டத்துல எங்கேயும் பள்ளிக்கு கையை பிடிச்சி கூட்டி வர்றதுக்கு ஒரு கைடு வந்து கிடைக்குது இல்லை. அதனால கண் விளங்காத எனக்கு இப்படி மிஸ் ஆகுற டைம்ல வீட்டுல ஃபஜ்ர் தொழுது கொள்ளையுமான்னு அவங்க கேட்டாங்க. யாரும் கிடைக்காட்டி வீட்டுல தொழுது கொள்ளவான்னு கேட்டாங்க. அந்த சஹாபியை பார்த்து, கண் விளங்காதவரை பார்த்து கேட்டாங்க, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅஸ்ஸின், நீங்க முஅஸ்ஸின் அஸான் சொல்ற சத்தம் உங்களுக்கு கேக்குதாங்க? அப்படி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், எந்த வீடு எந்த அளவுக்கு தூரத்துல இருக்கின்றா, வாங்க சொல்ற சத்தம் நல்லா எங்க வீட்டுக்கு கேட்குது. கண் விளங்காத அவரை பார்த்து சொன்னாங்க, இதன் லா அஜிது லக ருஹ்ஸதன், அப்படின்னா உங்களுக்கு பள்ளிக்கு வந்து தொழாமைக்கிறதுக்கு எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் மார்க்கத்துல விளங்கல்லன்னு. யாருக்கு சொன்னாங்க? 2 கண்ணும் விளங்காது, அல்ல 2 கண் பாடுவார். வீட்டுல உங்களுக்கு ஒரு பைக் இல்லாத, சரி குறைஞ்சது ஒரு பைக், எங்களுக்கு எல்லா வேலைக்கும் போயிடும். பைக்ல போறோம், ஆட்டோல போறோம், இருக்கிற வாகனத்துல போறோம், எல்லாம் செய்யறோம். இன்னைக்கு பள்ளி தூரமா இருந்தா சரி, எங்களுக்கு வந்துட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் இருந்து அல்லாஹ் கிட்ட நாங்க நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறோம் சகோதரர்களே? ஃபஜ்ர விட்டதுனால துன்யாவையும் தொலைச்சிட்டோம், ஆகிரத்தையும் தொலைச்சு போட்டோம், துன்யாலையும் தொலைச்சிட்டோம். மலேசியால இருக்கிற ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவரை டிவியில இன்டர்வியூ பண்றாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களோட பிசினஸ்ல சக்சஸ்க்கு சீக்ரெட் என்ன சீக்ரெட் உங்களோட பிசினஸ்? அவர் 2 விஷயம் சொல்றாரு. முதலாவது சொலா, முதலாவது தொழுகை. நான் 5 நேர தொழுகை பள்ளியில தொழுகிற ஒரு மனுஷன், தொழுகை விட மாட்டேன், எங்க போனாலும் தொழுகை விட மாட்டேன். 2வது அந்த மனிதர் சொல்றாரு சதகா, சலா சதகா, இது 2 தான் என் பிசினஸ் உடைய சீக்ரெட். சகோதரர்களே, தொழுகை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுல எங்களுக்கு தொழுகிறதுக்கு இயலாது. பள்ளிக்கு வந்து நாங்க தொழுறோம். ஹெட்டனுக்கு போற வழியில வட்டவலன்னு ஊருக்கிட்டே இருந்தோம். வட்டவல ஹெட்டனுக்கு கிரிகத்தனை ரோட்ல இருந்து அப்படி திரும்பினா ஹெட்டன், இங்கிட்டு திரும்பினா எங்கட மதுரசா பக்கம் நாவலப்பட்டி, இங்கிட்டு திரும்பினா ஹெட்டன். ஹெட்டன் ரோடுக்கு போகல வட்டவலன்னு ஒரு ஊரி, சரியான கூதல் அங்க இல்லை. அந்த பள்ளிக்கு போன டைம்ல ஃபஜ்ருக்கு வந்து ஒரு மனுஷனை காட்டி சொன்னாங்க, இவரு மலையில ஊடிக்கும், அங்கெல்லாம் ஊடுகள் வந்து மலைக்கு மேல அந்த மாதிரி தான் சரியான தூரம். இவரோட ஊட்டிக்கு மலைக்கு மேல, சரியா அந்த ஏரியாக்கள் ஒரே மழையா தான் இருக்கும், எப்பயுமே மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கும். வருஷத்துல அதிகமான காலம் மழை அடிக்கிற காலங்கள். சகோதரர்களை அவரை காட்டி சொன்னாங்க, இவரோட வீட்டுல இருந்து பள்ளிக்கு நடந்து வர 45 நிமிஷம் பிடிக்கும், 45 மினிட்ஸ் பிடிக்கும். அவரை காட்டி சொன்னாங்க, ஒரு நாளும் தவறாது ஃபஜ்ர் பள்ளியில் ஒரு டைம் நடந்து வர 45 நிமிஷம். ஒரு கையில ஒரு கம்பு எடுப்பாராம், இன்னொரு கையில டார்ச் ஒன்று எடுத்துக்கொள்வார். கடும் இருட்டு, அங்கெல்லாம் அட்டை ஏறும் காலு. நான் போனேன் எங்க மதரசாட்ட ஒரு விஷயத்துக்கு, காலில் 2-3 அட்டை என்ன, அங்க மழை பெஞ்சுன்னா அட்டை ஏறிடும் காலில், நடக்கே இல்லை, அட்டை அடிக்கும். ஒரு கையில டார்ச், இன்னொரு கையில கம்பு. அந்த ஏரியால காட்டுல வரப்போகல இந்த தலையில முள்ளு அந்த மாதிரி ஒரு ஒரு பண்டி வண்டிக்கு என்னமோ சொல்லுவாங்க, அந்த பேர் காட்டு பண்டி என்னமோ, அது பாயும் மேலுக்கு. அந்த இடத்துல ஒரே நடக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி சில ஆபத்து வழி, அதுக்கு ஒரு கம்பை வச்சு கொள்வாராம், என்ன சரி வந்தா தடுக்கிறது. இது 2 கையில வச்சுக்கொண்டு ஜக்கெட் ஒன்று போட்டு கூதல், ஜக்கெட்டை மேல போட்டுக்கொண்டு ஃபஜ்ருக்கு தவறாம ஒவ்வொரு நாளும் எங்களை மஹல்லுக்கு தொலைவார மனுஷன் தாங்க. அவர் பார்த்து அல்லாஹ் கிட்ட நான் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறோம்? எத்தனை பள்ளி இந்த கொலன்னாவே? 29 பள்ளி இந்த ஏரியாவுக்கு மட்டும் தேவையா? 29 பள்ளி என்னத்துக்கு அவ்வளவு பெரிய பள்ளி? இவ்வளவு பள்ளி என்னத்துக்கு எங்களுக்கு? தொழுவுறதுக்கு ஆள் வராட்டி அல்லாஹ் கேட்க மாட்டானா? சகோதரர்களே, எங்கட மஹல்ல ஜாவத்தையில ஒரு சகோதரர் தொலை வருவார், நபீலாஜி அறிவிக்கிற, அவருக்கு தெரியுமா? அவர் எப்படி வருவாரு தெரியுமா? அவருக்கு நடக்கல, இப்படிதான் இப்ப இப்படிதான் நடப்பாரு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த முது அப்படி வளைஞ்சாவது அப்படி குனிஞ்சிட்டு இப்படிதான் இப்பார், இப்படிதான் நடந்து வருவார். அவரை கையில பிடிச்சி கூட்டி வருவார். நாளைக்கு இஷாக்கு வந்து பார், ஜவாத பள்ளி வந்து வந்திப்பார், தொலை வந்திப்பார். பள்ளியில வந்து தொழணும் என்ற அந்த ஆசை, அல்லாஹ் கிட்ட நாளைக்கு நான் பதில் சொல்லணும் என்ற ஆசை. ரிவாயத்துல வருது, இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி வருது. ஒரு கட்டத்துல அவர் பேரலைஸ் ஆகிட்டார், ஒரு சைடு அப்படி பேரலைஸ், கை கால் வேலை செய்யறதில்ல. வேலை செய்யாத நாள் அடுத்தண்டு ஃபஜ்ருக்கு வந்திக்கிறார். எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க, பேரலைஸ் ஆகி அவனோட கை கால் ஏலாத நிலைமையில நீங்க எப்படி ஃபஜ்ருக்கு வந்தீங்க? அவர் சொன்னார், ஃபஜ்ருக்கு நான் வராத ஒரு நாள் ஈக்க வேண்டாம், அது என்ன ஜனாசாவாகத்தான் நீக்கும், மையவாடிக்கு வந்தேனே பாருங்க. பள்ளிக்கு உயிரோடு இருக்கும் பொழுது நான் வராத ஒரு நாள் ஈக்காது, நான் வராட்டி அன்றைக்கு என்ன ஜனாசா தான் ஈக்கும். வேற ஜனாசாக்கு வந்து பாருங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தொழுகைன்றது அல்லாஹ்வுக்கு நாங்க செய்யற ஒரு உபகாரம் இல்லை.
நாங்க அல்லாஹ்க்கு அது தேவையில்ல. தொழுகன்றது எங்களோட சேர்ந்து இருக்க வேண்டிய ஒன்று சகோதரர்களே. ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா ஃபஜ்ர தொழுச்சு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஃபஜ்ர தக்பீரை கட்டி தொழுச்சு கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னால நடந்த ஒரு ப்ராப்ளம்ல இவரை கொல்றதுக்கு ஒரு பிளான் போடப்பட்டுச்சு. ஒரு ஆள் பிளான் போட்டார். அவர் ஆயுதம் செய்கிற ஒரு ஆள், கத்தி செய்கிற ஆள். அந்த சம்பவம் எனக்கு ஃபுல்லா சொல்ல நேரம் இல்லை. பிளானை போட்டாரு, இவரை கொல்லணும், அதுக்குன்னு ஒரு கத்தி செஞ்சாரு. அந்த கத்திக்கு ஹதீஸ்ல வலுது லஹு ரக்ஸானி, 2 தலையாம். அந்த கத்திக்கு 2 தலை. மஸ்மூமானி, 2ம் நஞ்சூட்டப்பட்ட நிலைமையில. ஏண்ட குத்துல இவர் சாவணும் எனக்கு செஞ்ச வேலை. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சுஜூதுக்கு போக காட்டில் இருந்து பின்னால் இருந்து ரிவாயத்துல வருது. அமர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அடிக்கிறாங்க. பின்னால் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுஜூதுக்கு போனதும் பாஞ்சு தாறுமாறாக குத்த ஆரம்பிச்சார். சின்ன சின்ன சத்தம் அகட்டிக்கிட்டு கேட்டுச்சு. பின்னால தொழுறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விலங்கல்ல, இருட்டு விலங்கல்ல. முன் சஃப்ல இருந்து ஒரு ரெண்டு சஃப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஹலீஃபா பாதுகாக்க 4-5 பேர் வந்தாங்க, அவங்களுக்கும் குத்தினார். எல்லா பக்கத்தாலையும் குத்தி போட்டுட்டு கடைசியா ஹலீஃபா அவர்கள் அப்படியே விழுந்து வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. புலந்து ரத்தக்கரை. கடைசி குத்தினாரு. தொப்புலோடு அப்படியே கிழிஞ்சு கொண்டு போச்சு. எந்த அளவுக்கு குடலும் பிஞ்சிச்சு. குடிச்ச பால் வாயால போனது வயிற்றால வெளியே வாரத்தை நாங்க பார்த்தோம். பண்ணிட்டாங்க. வாயால குடிச்சது பவுலால வெளியே வந்துச்சு. சகோதரர்களே, ஃபஜ்ர் முஸல்லல இருக்கிறார் ஹலீஃபா. பின்னால் எல்லாம் சாபாக்களும் தொட்டிக்கிறாங்க. இந்த நிலைமை அவருக்கு ஆவியும் கூட. பின்னால ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருந்தாங்க. அவரோட காலை பிடிச்சி சைக்கினை செஞ்சாங்களாம். முன்னால வந்து நீங்க ஃபஜ்ர தொழுவீங்க, என்னைய பார்க்க அது பொருள் பார்ப்போம். ஃபஜ்ரை முன்னால தொழுவீங்க. சகோதரர்களே, முன்னால வந்து ஃபஜ்ரை ஷார்ட்டா தொழுவிச்சு முடிச்சுட்டு உடனே ஹலீஃபாவை பார்க்குறாங்க. மயங்கி விழுந்துக்கிறாரு. உயிர் ஈக்குது, மூச்சு எடுக்கிறாரு, பேச்சு இல்லை. உடனே அவரை தூக்கிட்டு போறாங்க மகன் டவுட்டுக்கு. மகன் டவுட்ல வச்சு இப்ப ஹலீஃபா எழுப்பாட்ட பாக்குறாங்க. எழுப்புறாரு இல்லை. மூச்சு கொஞ்சம் நீக்குது, இன்னும் மூச்சு நீக்குது, எழுப்புறாரு இல்லை. ஒரு செய்தி நான் படிச்சேன் ஒரு கிதாபுல சகோதரர்களே. அங்க இருந்த ஒரு சஹாபி அறிவுரை சொன்னாராம். ஹலீஃபா அவர்களுக்கு தொழுகைய நினைவு காட்டினார். தொழுகையுடைய நேரம் வந்துச்சுண்டா, தொழுகையை பத்தி கேள்விப்பட்டுச்சுண்டா, தொழுகட சிந்தனை வந்துச்சுண்டா, அவரு துடிக்கிற துடி வேற ஒன்றுலே அவரு உள்ள பதறாது. தொழுகைக்கு அப்படி பேணுதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஆள். இவரை எழுப்பாட்டுறதுக்கு நாங்க கொஞ்சம் தொழுகை நினைவு காட்டி பார்ப்போம். எழுப்புறாரு. அவரோட காது கிட்ட போயிட்டு, சகோதரர்களே, அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுகையுடைய நேரம் வந்துட்டு என்று சொன்னதும் துடிச்சு கொண்டு எழுப்பினதா ஹதீஸ்ல வருது. சகோதரர், தொழுகன்றது உள்ளத்துல அவ்வளவு அட்டாச்சா இருந்தோம். கண்ணை முழிச்சதும் கேட்ட முதல் செய்தி எப்படி குத்து தெரியுமா? வவுறு கிழிஞ்சி, கொடல் கிழிஞ்சி. அவர்கிட்ட கடைசி மோமெண்ட், லாஸ்ட் மோமெண்ட். கண்ணை திறந்ததும் கேட்ட முதல் செய்தி எனக்கு என்ன ஆச்சு? என்னைய பாருங்க, டாக்டரை கூப்பிடுங்க, என்னன்னு பாருங்க, யார் என்னைய குத்தினே, ஏன் குத்தினே? இல்ல. கண்ணை திறந்ததும் கேட்ட முதல் செய்தி அஸல்லன்னாஸ், மக்கள் ஃபஜ்ர தொழுது முடிச்சாங்களான்னு தான் கேட்டான். உள்ளத்துல இருந்துச்சு, இன்றைக்கு நாள் கூட ஃபஜ்ர் தவறக்கூடாது. எப்படி ஃபஜ்ர மிஸ் பண்றீங்க? நான் மௌத்தாயினாலும் ஃபஜ்ர மிஸ் பண்ணேல. அஸல்லன்னாஸ், மக்கள் ஃபஜ்ர கம்ப்ளீட் பண்ணினாங்களா? பதில் சொல்லப்பட்டுச்சு. ஹலீஃபா அவர்கள்ட்ட தொழுவிச்சு முடிஞ்சாங்க. ஹலீஃபா அந்த நிலைமையில எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலா. எந்த மனிதன் தொழுகையை விட்டு தொழுகிறாரோ இஸ்லாத்துல எந்த பங்கும் அவரே கிடையாது. அவருடைய மரண படுக்கையில சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்றேன் சகோதரர்கள். அவருடைய மரண படுக்கையில சொன்னதை நான் சொல்றேன். இஸ்லாத்துல தொழுகை அட்ஜஸ்ட் பண்ணி நினைச்ச மாதிரி தொழுகிறவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் அவருக்கு கிடையாதுன்னா. அதுக்கு பின்னால சஹாபாக்கள் சொல்றாங்க, தண்ணி கேட்டாங்க. நாங்க நினைச்சோம் அவர் இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து சரியான தாவத்துல தண்ணி கொஞ்சம் குடிக்க கேட்கிறாரு நாங்க நினைச்சோம். கொணாந்த தண்ணி, அந்த தண்ணீரின் மூலமாக வுது செஞ்சு ஃபஜ்ர அதே நிலைமையில தொழுது முடிச்சாரு. ஏன்னா அவர் ஃபஜ்ர் தொழுது முடியவில்லை, ஒரு ரக்காத்துல மயங்கி விழுந்துட்டாரு. சகோதரர்களே, அதே நிலைமையில அந்த தண்ணியின் மூலமாக வுது செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகைய பரிபூரணமாக தொழுது முடிச்சார். கண்ணியமானவர்களே, யார் அவர்? யார்? என்னத்துக்கு குத்தப்பட்டார்?
ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்கும். ஃபஜ்ர்ன்றது சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருந்துச்சா, ஃபஜ்ர தொழுதுக்கு கூட திரும்பி பார்த்து கேட்பாங்களாம், அஷாஹிதுன் ஃபுலான் அஷாஹிதுன் ஃபுலான், இவர் ஃபஜ்ருக்கு இன்றைக்கு வந்திக்கிறாரா, இவருக்கு வந்திக்கிறாராண்டா. அது யார கேட்பாங்கண்டா, சஹாபாக்கள்ல முனாஃபிகீன்கள் இருந்தாங்களாம். பார்க்க சஹாபி மாதிரியே இருப்பாரு, தாடி வச்சு ஒரு மற்ற சஹாபி மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளத்துல நிஃபாக், இஸ்லாத்தை அழிக்கணும் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி சில ஆக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர்ல கேட்பாங்களாம், இவர் இன்றைக்கு ஃபஜ்ருக்கு வந்தாரா? சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, யார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களோ அன்றைக்கு அவர் ஃபஜ்ருக்கு மிஸ். மற்ற எல்லாத்துலயும் நடிக்கையில, முஸ்லிம் மாதிரி ஃபஜ்ர்ல நடிக்கல. அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்களாம், இன்ன ஹாத்தைனி ஸலாத்தைன், இந்த ரெண்டு தொழுகைக்கு தானே, ஒன்று ஃபஜ்ருடைய தொழுகை, மற்ற இஷாட தொழுகை. இந்த ரெண்டு தொழுகையும் முனாஃபிகீன்களுக்கு கஷ்டமானது. முஸ்லிம் மாதிரி மற்ற எல்லாத்துலயும் நடிக்கையிலும் ஃபஜ்ர்ல தோத்து போயிட்டுவார், ஃபஜ்ர்ல தோத்து போயிட்டுவார். முஸ்லிம் மாதிரி நடிக்கையிலும், முஸ்லிம் மாதிரி கேளும், ஆனா ஃபஜ்ர்ல அவரால் நடிக்கல. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜ்ர்ல நடிக்கல. ஃபஜ்ர்ன்றது அவருடைய உண்மையான தன்மையை வெளியாக்குறது. ஃபஜ்ருக்கு வராட்டி அவர் ஒரு முனாஃபிக்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. எங்கட காலத்துல வராதவரை பார்த்து நாங்க முனாஃபிக்கின்றே அவங்களுக்கு நாங்க பேர் சொல்லிடுவோம். ஏனென்றால் எங்கட காலத்துல ஃபஜ்ர் தவறக்கூடிய மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சஹாபாக்கள் இந்த விஷயத்துல மிக கவனமாக இந்த விஷயத்துல இருந்தாங்க. அதனால சகோதரர்களே, தொழுகைன்றது எங்களோட எப்பயுமே எங்களோட சேர்ந்திக்கக்கூடிய, அது மனசுக்கு சந்தோஷம் வைக்கிற டைம் ஆகிக்கலும், மனசுக்கு பாரம் வைக்கிற டைம் ஆகிக்கலும், எந்த டைம்லையும் நாங்க தொழுகையை முன்ன பின் அங்க போனோம்டா, தொழுகையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்டா நல்ல இந்த விஷயத்துக்கு இருக்கும். எந்த மனுஷன் துன்யாட தேவைக்கு தொழுகை அட்ஜஸ்ட் பண்றாரு, இப்ப நாளைக்கு 12:15 அசான், நாளைக்கு 12:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிக்கிறார். நல்லா அவருக்கு அது 1:30 மணிக்கு போடுச்சு, இல்ல 12:30 போட்டிக்கிறார். சகோதரர்களே, தொழுகை துஹருடைய தொழுகை அது பிரச்சனை இல்லை, சார் மொத்தம் டைம் அப்படித்தான் நாங்க போட்டு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிக்கிறார். 3:43 பாங்கு, 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிக்கிறார். வீடு பாக்குறதுக்கு, அவரோட கடைக்கு, ஒரு பிசினஸ் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுக்கிறார் 4 மணிக்கு. துன்யாட தேவைக்கு எந்த மனுஷன் தொழுகை அட்ஜஸ்ட் பண்ணுவாரோ அல்லாஹ் துன்யால அவர்கிட்ட இருக்கிற ஹலாலான தேவைகள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஒன்றும் நேரத்துக்கு நடக்காது. மகள்கிட்ட கல்யாணம் வருது, தலையை சொருவிங்க கையை வச்சுக்கொண்டு, கொடுக்க வேண்டிய கணக்கு எடுத்த கடனை கொடுக்க வேண்டிய டேட் வரும், தலை சுத்து மோளை கொடுக்குற நாள் வரப்போகல, டென்ஷன் ஆகும், பிரச்சனை ஆகுமே. இவர் அல்லாட விஷயம் வரப்போகல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாரு. ஒன்றே டைம் செய்யறாரு, அல்லா தானே, அதை பொறுவு பார்த்துக்கணும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றாரு. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கட்ட உத்தரவு கொடுக்க 10 மணிக்கு வர சொல்லி 9:45 ஆச்சாரங்க வாசல் பல நடிகை நிற்குது. கோர்ட் கேஸ் ஒன்றுக்கு அவருக்கு வர சொல்லிக்கிறாங்க. ஒரு அவருக்கு முந்தி அங்க கோர்ட் கேஸ் கோர்ட்டுக்கு அவ்வளவு பயம். சிஐடியில கட்டை உத்தரவு கெடுக்க வர சொல்லிக்குது. வெள்ளனையோட எழுப்பி நேரத்தோட எழுப்பி போனாச்சு. ஸ்கூல்ல லெட்டர் வந்திக்கு பிள்ளையில ஸ்கூல்ல ட்ரிப் கொண்டு போறோம், 5:30 மணிக்கு மவளை கொண்டாந்து விட்டுறோம். லேட் ஆகினா நாங்க விட்டுட்டு போயிட்டுருவோம். பாப்பா அன்றைக்கு 4:30 வீட்டுல எழுப்பி உண்மை எழுப்பி 4 மணிக்கு பிள்ளை ரெடி ஆக்க. வெளிநாட்டுக்கு போகணும், பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டு பாஸ்போர்ட் முடிஞ்சு புதிய பாஸ்போர்ட் எடுக்கணும். எத்தனை மணிக்கு கியூ, எத்தனை மணிக்கு ரெடி, சொல்ற டைமுக்கு நான் வரும். ஃபிளைட் எத்தனை மணிக்கு இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு நீங்க 12 மணிக்கு வரணும். ஃபிளைட் 3:30 மணிக்கு ஃபிளைட், பரவாயில்ல வரும், பிரச்சனை இல்லை. 3:30 மணி முழிச்சிக்கிற டைம், தூங்கிக்கிற டைம் இல்ல, எல்லாம் பிரச்சனை இல்லை வரும். அப்படித்தானே துன்யாவை நாங்க அப்படித்தான் ஃபேஸ் பண்றோம். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை வரும். ஏர்போர்ட்டுக்கு நான் வருவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க போவோம், வியாபாரத்துல தேவைன்னா நாங்க போவோம். ஃபிளைட் டிக்கெட் டைமுக்கு நான் எங்களுக்கு போவே, எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளைட் எடுப்பானா. துன்யாவோட எல்லாம் பிரச்சனைக்கும் எல்லாம் எல்லாம் இதுக்கும் ரெடி, அதை செய்ய ரெடி. அன்றைக்கு ஒரு நாள் பாக்குறோம், எங்கள்கிட்ட ஸ்கூல் கிட்ட ஓஹோ வெள்ளையோட என்னது பார்த்தா ட்ரிப் அன்றைக்கு 5:30 ஒன்னாங்க கூட சொல்லிக்கிறாங்க பிள்ளை எல்லாம் அப்பா மாற மாட்டேங்க. அங்க காலையில் வாழ்க்கையில 10 கிளம்பாதவங்க அங்க அது அன்றைக்கு ஏன் அவளை கொண்டு போய் கூட. சகோதரர்களே, துன்யாட தேவைக்கு எப்ப நாங்க தொழுகை அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ, முன்ன பின்னாக்குவோமோ, அதை புறவு செஞ்சு கொள்வோம்,
அல்லாஹ் துன்யால இருக்கக்கூடிய ஹலாலான எல்லா தேவையும் அட்ஜஸ்ட் பண்ணான். ஒரு ஆள் இஷாக்கு வரல. ஏன் வரல? லேசா தலை சுத்தமா இருந்துச்சு, நான் வரல, நான் வீட்டுல தொழுந்து கொண்டேன். ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே நோய்க்குன்னா வரவில்லை. 8 மணிக்கு இஷாக்கு அவர் அந்த தலைவலியோட வரல. 9:30 மணிக்கு வெள்ளவத்தையில மெரின் டிரைவ் கல்யாணம் ஹாலுக்கு வந்துக்கிறாரு. 8 மணிக்கு பள்ளி விட்டு முன்னுக்கிற பள்ளிக்கு தொலை வரல. ஏன் தலைவலி? அதே தலைவலியோட கல்யாண வீட்டுக்கு வர இல்லை. உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்ற வித்தியாசம் சகோதரர்களே. நாங்க யாரையும் மாத்துறோம். இது கால் வருத்தம், நான் வரல பள்ளிக்கு தொலை வரலேன்னு இன்னைக்கு நீங்க காலில் புண்ணொண்டு வந்து நான் வரல. அதே கால் புண்ணோட ஷூ ஒன்றை போட்டுக்கொண்டு நொண்டி நொண்டி தெய்வலுக்கு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறார், வெள்ளவத்துக்கு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறார். யாரை ஏமாத்துறோம் சகோதரர்களே? பள்ளிக்கு வாரத்துக்கு சின்ன சின்ன சாட்டெல்லாம் காரணம். நல்ல மழை பெய்யுற நாளைக்கு பள்ளியில தொழுற கிரௌட் போறோம். மழை பெஞ்சா பள்ளிக்கு வராம அனுமதிக்குதா? மழை பெஞ்சா வீட்டுல தொழில் மார்க்கம் சொல்லி கேட்க சரி. மழை பெஞ்சா கொடை எடுத்துட்டு பள்ளிக்கு வரும், சிம்பிள். மழை பெய்யுற நாளைக்கு வீட்டுல தொலைல சகோதரர்களே, மழை உரமா பெய்யுற நாளைக்கு. ஆனா அதே மழையோட எல்லாம் கல்யாணத்துக்கும் முடாம பேட்டிக்கிறார், நலஞ்சு கொண்டு பேட்டிக்கிறார் அந்த மனுஷன் பாவம். கல்யாண வீட்டுக்கு, டாக்டர்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு, நான் ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம ஏன் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகல டாக்டர்ட. சரி மழை சொல்லி நான் அப்பாயின்மெண்ட் இன்னொரு நாள் போட்டுக்கொண்டேன். இன்னைக்கு நீங்க வலிமாக்கு வரல, மழை தானே. யாரு சார் ஒரு அல்லாவால படைக்கப்பட்ட ஒரு அடியான்ட்டு நாங்க சொல்லிக்கிறோமா? மழை சுத்தி வரல, அது வந்து நினைச்சுக்கொள்ளலாம் உங்களோட கல்யாணத்துக்கு. எந்த மழையிலையும், எந்த இடி பொழுந்தாலும், எந்த மின்னல் வெட்டினாலும், எந்த சுனாமி வந்தாலும் போறோம் தானே துணியாடு எல்லாம் தேவைக்கும். ஏன் சகோதரர்களே, ஏன் அல்லாவுக்காக வேண்டி அந்த முன்னுக்கு வாரத்துக்கு இயலாது? ஒரு வீட்டுல கல்யாணம், அந்த வாப்பக்கு அந்த நாள் முழு நாளும் தொழுகை இல்லை. கல்யாண வீட்டுல மவள்கிட்ட கல்யாணம், அல்லாத தொழுகை இல்லாம எப்படி உங்களோட மவள்கிட்ட லைஃப் சக்சஸ் நீங்க பார்க்க போறீங்க? சில கல்யாண வீட்டுக்கு வந்தீங்க, அறவாசி பேருக்கு இஷா தொழுந்தீங்க, இஷா தொழுந்தில்ல சகோதரர்கள். பொண்ணோட குடும்பம் யாரும் இஷா தொழுந்தில்லாண்டுக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. எனக்கு என்ன விலங்குகள் என்னத்தை ஒரு மனுஷன் இஷாவும் இல்லாம என்னத்தை ரெடியா வைக்க சகோதரர்களே? பொண்ணு மாப்பிள்ள கொஞ்சம் கூட கூட ரெடி ஆகுறேன்டாலும் பரவாயில்ல, அவங்கள விட கூட சிலவங்க ரெடி ஆகுறே கல்யாணம் வீட்டுக்கு. நானோட கல்யாணம், நானதான் புத்தரும் பள்ளி தொழுவ இஷா தொழுந்தீங்களா? யாரும் பண்ணி கல்யாணம் வீட்டுல இஷா தொழுது? ஏன் கல்யாணம் தானே, ரெடி ஆகுறதுல இது கொண்ட வெட்டுறதுக்கு இது போடுறதுக்கு அப்படி நேரம் அப்படி போயிட்டு தொழுகையில சும்மா கண்ட மாதிரி தூக்கி வீசுறோம். அல்லா மூஞ்சில வீசுவான். நாளைக்கு இந்த மாதிரி தொழுகையை தூக்கி அல்லா மூஞ்சில வீசுவான். எனக்கு தேவையா ஓண்ட இந்த தொழுகை? எனக்கு தேவையே இல்லை, அல்லாக்கு தேவையில்லை இப்படி ஒரு தொழுகை சகோதரர்களே. தொழுகைன்றது எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நிலைமையிலையும் அல்லாவுக்காக வேண்டி நான் செய்யறது, ஏண்ட ரப்புக்காக வேண்டி நான் செய்யறது. ஏண்ட மவள்கிட்ட கல்யாணம் நியத்து வைங்க எல்லாரும். இஷாவை பள்ளியில தொழுந்துட்டு தான் கல்யாணம் அவளுக்கு போகும், மகரிப பள்ளியில தொழுந்துட்டு தான் கல்யாணம் அவளுக்கு போகும். ஏண்ட தொழுகை என்ன நடந்தாலும் தொழுகை அட்ஜஸ்ட் பண்ண இல்லாது. நான் தொழக்கூடிய டைம்ல உலகத்துல எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நான் அனுமதி கேட்டு தொழறதுக்கு போவேன். அது சகோதரர்கள் நீங்க பார்ப்பீங்க. நிறைய இந்த கல்ஃப் கண்ட்ரில வேலை செஞ்சவங்க இருப்பீங்க, நீங்க எல்லாம் அரபிகள்கிட்ட பார்த்து ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நான் சில வியாபாரிகள் சவுதியில செய்யற சொல்லி எனக்கு தெரியும். சில நல்ல பண்பு சகோதரர்களே, தொழுக நேரம் வந்தா அவர்கிட்ட வேறு வேறு பிரச்சனை வலிக்கும். தொழுக டைம் வரப்போக்கல எதையும் விட்டுட்டு தொலை போயிடுவார். நான் ஒரு நாள் ஜித்தால ஒரு மீட்டிங்ல உட்காந்துக்கிறோம். அந்த கம்பெனில இருக்கிற எல்லாரும் வந்திக்கிறாங்க. அந்த மீட்டிங்கு சுகருடைய தொழுகை வந்துச்சு. அந்த கம்பெனி ஓனர் மவன் அவர் தான் அந்த மீட்டிங்கை லீட் பண்ணி கொண்டிருந்தாரு. நான் கண்டது ஆச்சரியமான செய்தி. அவரை பார்த்தா தாடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்க ஒரு யங் பொடியல் உண்டு. ஆனா துஹர் டைம் வந்ததோட அப்படியே மேசைக்கு ஒரு தட்டி சொன்னாரு, வில் கண்டினியூ த மீட்டிங் ஆஃப்டர் துஹர் பிரேயர்ஸ். அப்படியே நிப்பாட்டப்பட்டு எல்லாம் தொலை போனோம். ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் தொலை வந்தாங்க. நீங்க போனா சவுதியில எல்லாம் பார்ப்பீங்க, தொழற நேரம் வரப்போக்கல ஜிம்மிக்கும் ஜிம்ல இருக்கக்கூடிய எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க, எல்லாரும் தொழுவு நடக்கும். நீங்க துபாய், கட்டார் இங்க போனோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்க போனாலும் ஒரு முசல்லைக்கு, மாலுக்கு போனாலும் முசல்லைக்கு, வாட்டர் பார்க்கு போனாலும் முசல்லைக்குது, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போனாலும் முசல்லைக்குது, எந்த மூளை முடுக்குக்கு போனாலும் முசல்லா. ஏர்போர்ட்டுக்கு போங்க, எங்க போங்க, கல்ஃப் கண்ட்ரில இல்ல நீங்க தொழக்கூடிய டைம். ஒரு அவசரத்துல நீங்க டாக்ஸில போயிட்டு கொண்டிருப்பீங்க, அந்த அரபிக்காரன் உங்கள்ட்ட சொல்லுவான், தொழு நேரம் மட்டும் தொழுப்போம், கிட்டேக்கிற ஒரு பள்ளியில நிப்பாட்டுவோம். சகோதரர்களே, அரபிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் தொழுகையே டைமுக்கு தொழுகிற ஒரு பழக்கம். 2வது வந்து சொல்லுவா தொழுகையோட சம்பந்தப்பட்டவங்க
நான் கண்ட அரப்ஸ் ஜெயிக்கக்கூடிய தொழுகையோட சம்பந்தப்பட்ட முதலாவது உண்டு டைமுக்கு தொழுவாங்க, ரெண்டாவது உண்டு சொல்லுங்க. சிம்பிள். நீ அங்க பார்ப்பீங்க, அங்க யாரும் தொழுகையோட முடிஞ்சிட்டு இருந்தா தனிய வீட்டுக்கு வந்து தொழ மாட்டாங்க. அங்க எல்லாம் ஜமாத்தா இருக்கும். சில டைம்ல ஜமாத்தோட கட்டகல்சான் உடுத்திப்பாரு. இமாமத் செய்யறவரு அப்படியே அவர் 3/4 போட்டு கொடுத்தா இமாமத் செய்வார். எங்க போனாலும் சலாம் கொடுத்ததோட ஹதீஸ்ல வருவது ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜத்தன். தனிய தொழுவதை விட ஜமாத்தோட தொழுவது 27 மடங்கு சரி. எங்கட பள்ளியில தொழுது முடிஞ்சா ஒரு மௌலவி ஒன்றே கிடைக்கணும், ரெண்டாவது ஜமாத் நடக்கும். இல்லாட்டி 50 பேர் வந்து 50 பேரும் தனித்தனி அந்தந்த இடத்துல இருந்து இஷாவை தொழுதுட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய நன்மை இழக்கிறோம் சகோதரர்கள். நான் கேட்கிறேன், நீங்க இஷாவை குல்லுன்னா சூரா ஓதி தொழுவிக்க நீங்க ஒரு மௌலவி வைக்கணும். மார்க்கத்துல எங்க சரி சொல்லிக்கா மௌலவி தான் தொழுவிக்கலும், ஆபீஸோடு தான் தொழுவிக்கலும். சூரா ஃபாத்திஹா தெரியும், அலந்தர கைஃப தெரியும், இன்னா அத்தைனா தெரியும், தொழுவீங்க சுபோ தொழுகைய, தொழுவீங்க இஷா தொழுகைய. சகோதரர்களை தனிய தொழக்கூடாது சகோதரர்கள். லேட்டாகினா ஒரு நாளைக்கு பின்னால வந்து ஜமாத்தோட தொழுவுங்க. ஜமாத்தோட தொழுவுறது இந்த ரெண்டு பழக்கம் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது. ஒன்று பள்ளியில வந்து தொழுவுறது, நேரத்தோட டைமுக்கு தொழுவுறது, ரெண்டாவது ஜமாத்தோட தொழக்கூடிய இந்த நல்ல பழக்கங்களை நாங்கள் நீங்க சில டைம்ல பார்ப்பீங்க. இந்த அரபியர்களுக்கு என்ன தாய் இவ்வளவு சின்ன ஊர் எல்லாம் செழிப்பா வாழ்றாங்க, எல்லாம் பரக்கத்தா வாழ்றாங்க, எல்லாம் செல்வத்தோட வாழ்றாங்க. எப்படி வாழ்றாங்க? அந்த சீக்ரெட் ரெண்டு ஒண்டிக்கு தொழுகையில, இன்னொண்டிக்கு சதக்கால அவங்கள மாதிரி சதக்கா கொடுக்குறவங்க யாரை நான் கண்டு அரப்ஸ் மாதிரி சதக்கா கொடுக்குறவங்க, அரப்ஸ் மாதிரி பள்ளி கெட்டுற ஆட்கள் சுப்ஹானல்லாஹ், அரப்ஸ் மாதிரி சதக்கா ஜாரியாவுக்காக செலவழிக்கிற ஆட்கள் இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பு அதுக்கு மட்டும் இருக்கக்கூடியவர்கள். அதனால கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிட எங்கட மறுமையோட வாழ்க்கையிட எல்லாம் வாழ்க்கையோட சக்சஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட ஃபஜ்ருடைய தொழுகையில நாங்க தொழக்கூடிய தொழுகையில இது உள்ளதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுக்கிறான். நீங்க நடந்து வாரீங்க தானே, பள்ளிக்கு இஷாக்கு நடந்து வாரீங்க, ஃபஜ்ருக்கு நடந்து வாரீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடந்து வார ஆட்களுக்கு பின்னூரி தாமி யௌமல் கியாமா, அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல பரிபூரண ஒளியை கொடுப்பான். இன்றைக்கு உட்கார்ந்துக்கிற எத்தனையோ பேர் இருப்பீங்க, ஹஜ்ஜி செய்ய ஆசைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு 25 லட்சம் போகுது போவேலா யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஹஜ்ஜி செய்ய ஆசை, உம்ரா செய்ய ஆசை. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஒரு மனுஷன் ஃபஜ்ர தொழுதுட்டு தொழுத இடத்துல அப்படியே இருந்து திக்ர் செஞ்சுட்டு சூரியன் உதயமாகிற டைம், சன்ரைஸ் ஆகிற டைம், இஷ்ராக்குடைய டைம் வந்ததுக்கு போறோம். இஷ்ராக்குடைய 2 ரகாத்தையும் தொழுதுட்டு எழுப்பி போறவருக்கு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செஞ்சனாங்க. நாளைக்கு இதை செய்யணும். ஃபஜ்ர தொழுதுட்டு தொழுது முடிஞ்ச இடத்துல திக்ர் செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிட்டு அந்த நேரத்தை கழிக்கிறாரு. 5:05 இகாமத், தொழுது முடிஞ்சு துஆல ஓத போகல 5:15 5:20 ஆகும். சன்ரைஸ் 5:50க்கு, அதுக்கப்புறம் இஷ்ராக்குடைய தொழுகை வரும். அதுல இருந்து ஒரு 20 நிமிஷம் தாண்டி சகோதரர்களே அந்த நேரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்ல அமல் செஞ்சுட்டு போறதுக்கு ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராட நன்மை சொல்லிட்டு எடுத்து சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு டவுட் வந்துச்சு, என்னடா இந்த ஒரு சின்ன காரியத்துக்கு ஒரு 1/2 வருட வேலைக்கு ஹஜ்ஜிட நன்மையா உம்ராட நன்மையா டவுட் வந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? 3 விடுத்தம் சொன்னாங்க. தாமத்தின் 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 3 டைம் சொன்னாங்க. பரிபூரண ஹஜ்ஜுடைய நன்மையும் பரிபூரண உம்ராவுடைய நன்மையும். நாளைக்கு ஃபஜ்ருக்கு எங்களுக்கு செய்யணும், நாளைக்கு ஃபஜ்ருக்கு செய்யணும். சில மக்கள் இப்பாங்க அல்லாஹ் சகோதரர்களே, இஷ்ரா தொழாம பள்ளியிலிருந்து போக மாட்டாங்க. எந்த நாளும் இந்த நன்மையை கொள்ள அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சிலா கழிக்கிறாங்க மஹல்லாவல்ல, சிலா கழிப்பா சுபுக்கு வருவாரு, தஹஜ்ஜுக்கு வருவாரு, ஒரு நாளும் இஷ்ராக் தொழாம போக மாட்டாங்க. இஷ்ராக் மட்டும் பள்ளியில அமல்கள்ல ஈடுபட்டுட்டு இஷ்ராக்குடைய தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு வெளியே போறாங்க. ஒவ்வொரு நாளும் கொள்ளை அடிக்கிறாரு. ஃபஜ்ருடைய தொழுகையிலே இந்த தொழுகையில கொள்ளை அடிக்கிறார். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு யாருக்கு ஆசை? சுப்ஹானல்லாஹ், ஆசை எல்லாம் வைக்குமா சகோதரர்கள்? சொர்க்கத்துல ஒரு மனிதன் அல்லாஹ் போட்டு சொர்க்கத்துல இன்பம் எல்லாம் அடைஞ்சு கொண்டு இருக்கிற டைம்ல அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு இதை விட இன்பமான ஒன்றை தரட்டுமான்னு. எல்லாம் சொல்லுவாங்களா, அல்லாஹ் அல்லாஹ் பார்த்து அல்லாஹ்
வேற என்ன தரையா, எல்லாத்தையும் தந்துட்டு இதை விட வேற என்ன வேணும், எல்லாம் தந்திருக்கிறீ என்று சொல்ல போக்கல. அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ்ட திரையை நீக்கி அல்லாஹ் பார்க்க கொடுப்பானா. சகோதரர்களே, அல்லாஹ்வை கண்ணால பார்க்கிறது சொர்க்கத்துடைய எல்லா இன்பத்தை விடவும் இன்பம் உள்ளது. அவ்வளவு இன்பம் ரொம்ப பார்க்கறது அல்ல வச்சுக்கிறான். அல்லாஹ் எங்க அனைவருக்கும் ரொம்ப பார்க்கிற பாக்கியத்தை தரும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கபர். ஒரு நாள் போய மதியனால போய அன்றைக்கு சரியா போய நாளைக்கு நீங்க பாப்பீங்க, அழகா இந்த மூன் வந்து சந்திரன் வந்து பசுந்தாய்க்கும் பார்க்கறதுக்கு. போய நாள் பாருங்க, மிச்சம் அழகாய்க்கும் அதை பார்க்க. அதை காட்டி சாபாக்களை காட்டி சொன்னாங்க, இந்த பொறைய நீங்க கண்ணால பாக்குறீங்க தான், தெளிவா பாக்குறீங்க, எந்த ஒன்றும் இல்லாம இதை பாக்குற மாதிரி உங்களை ரொம்ப நீங்க நாளைக்கு பாப்பீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ் எப்படி பார்க்கணும்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? 2 தொழுகையை சொன்னாங்க. இந்த 2 தொழுகையும் பேணி தொழுதுவாங்க, அல்லாஹ் அவங்களை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, இந்த 2 தொழுகையை தொழுதுவாங்க. ஏன் இந்த 2 தொழுகைக்கு விசேஷமான சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் உலகத்துக்கு மலக்குமார் அனுப்புறான், ஒவ்வொரு ஷிஃப்ட்ல அனுப்புறான். வார மலக்குமார்கள் அசருக்கு ஒரு ஷிஃப்ட் வாரை அவங்க ஃபஜ்ர் மட்டும் நெக்ஸ்ட் டே வைப்பாங்க. அடுத்த குரூப் ஃபஜ்ருக்கு வந்து அவங்க அண்டாந்து அசர் மட்டும் வைப்பாங்க. 2 குரூப் இப்படி மாறி மாறி இதனால உலகத்துக்கு வருவாங்க. சகோதரர்களே, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில் லைலி வ மலாயிகத்தும் பின் நஹார். ராவைக்கும் பகலும் இப்படி மாறி மாறி வருவாங்க. வந்துட்டு உலகத்துல இரவு கழிச்சு வைக்கிறாங்களே அப்படின்னு அசருக்கு வந்து அகலிக்கிறாங்க தானே, அந்த அகல் ஃபஜ்ருக்கு போவாங்க தானே. ஃபஜ்ருக்கு அவங்க போக்கல அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்பானா, அவங்களோட ஷிஃப்டை முடிச்சுட்டு வாரீங்க, ஏன் அடியார்கள் நீங்க எப்படி விட்டுட்டு வாரீங்கன்னு கேட்பாங்க. துனியாவுக்கு போயிட்டு உங்களோட வேலையை முடிச்சுட்டு வாரீங்க, உங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சு, ஏன் அடியார்கள் நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அந்த டைம்ல அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் அத்தைனாஹும் வஹும் யுஸல்லூன். உலகத்துக்கு நாங்க போனோம், எங்கட அசர் டைம் தான் எங்கட ஷிஃப்ட் ஆரம்பிச்சிச்சு. போற டைம்ல அவங்க அசர் தொழுது கொண்டு இருந்தாங்க. ஓ தரத்னாஹும் வஹும் யுஸல்லூன். நாங்க உலகத்தை விட்டு திரும்பி வார டைம்ல எங்கட ஷிஃப்ட் முடிஞ்சு ஃபஜ்ருக்கு ரிட்டர்ன் வரப்போக்களையும் வஹும் யுஸல்லூன், அவங்க ஃபஜ்ரை பள்ளியில தொழுது கொண்டு இருந்தாங்க, அசரையும் பள்ளியில தொழுந்தாங்க, ஃபஜ்ரையும் தொழுந்தாங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைம்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பார்த்து சொன்னா, வந்து இந்த 2 தொழுகையும் தொழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட அவங்களோட பேர் சொல்லப்படுது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. எந்த மனுஷன் இந்த 2 தொழுகையை தொழுவார், ஃபஜ்ரையும் அசரையும் உடாம ஜமாத்தோட எந்த மனுஷன் தொழுவாரோ அந்த 2ஆல அந்த மனுஷன் சொர்க்கத்துக்கு வைக்கிறார். தஹலல் ஜன்னா, ஹதீஸ் தெளிவான ஹதீஸ். இது 2 ஜமாத்தோட தொழுகிறவர் சொர்க்கத்துல வைப்பார், சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவார். ஏண்டா இந்த 2 தொழுகையிலையும் அவருடைய பேர் அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய பேர் சொல்லப்படும். அதனால கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தொழுகை என்றது உலகத்துடைய அனைத்து சக்சஸும் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நீங்கிறதுக்கு எங்கட தொழுகை காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹதீஸ்ல வருது, இது ஹஸபஹு அம்ருன். என்ன சார் ஒரு டென்ஷன் வந்துட்டுன்னா, பதறிட்டாங்கன்னா, தலைக்கு பாரம் வந்தா ஃபஸிஹா இல ஸலாத், தொழுகைக்கு ஓடி போவாங்க, அவசரமா தொழுவாங்க, பெய்து சுஜூதுக்கு விழுவாங்க, தொழுகைன்றது ஒரு மனுஷனோட எப்பயுமே இணைஞ்சிக்க வேண்டிய ஒரு. என்னோட கூட்டாளி அவருடைய தம்பிக்கு டெங்கு வந்து பிளட் கவுண்ட் குறைஞ்சி 4 நாள் 5 நாள் கிரிட்டிக்கல் லெவலுக்கு போயிட்டார். டாக்டர்மாரும் கைவிட்ட ஒரு லெவல், அந்த லெவலுக்கு ஒரு பிளட் கவுண்ட் குறைஞ்சி, என்ன செஞ்சும் பிளட் கவுண்ட் கூடல, ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. சுப்ஹானல்லாஹ். அப்படி போயிட்டு அவர் ரிகவர் ஆகி வெளியே வந்தார். என் கூட்டாளி என்னோட பேஸ்டியூப்ல சொன்னார், என் தம்பிக்கு ஷிஃபா கிடைக்கிறதுக்கு காரணம், என் தம்பியோட விஷயம் லேசாவதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 5 நாள் எங்கட வாப்பா உட்கார்ந்த முசல்லால இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க சரி வரல தம்பிய. அவர் எங்க தெரியுமா இருந்தாரு? 5 நாள் கண்டினியூஸா என் வாப்பா முசல்லால. என்னோட வாப்பாட துவா, என் வாப்பா துவா, தொழுகையில செஞ்ச துவா, அவருக்கு சுஜூதுல அழுந்தழுந்து அல்லாஹ் கிட்ட கேட்ட துவா, அல்லாஹ் கேட்கக்கூடிய பிரச்சனை என் தம்பியோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. சகோதரர்களே, உலகத்துல பல பிரச்சனை வரும். திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு கால் வரும், மச்சான் உங்களோட கடை 10 தான், உங்களோட கடைக்கு அடுத்த கடை 10 தான், உங்களோட ஏரியா 10, உங்களோட வீடு 10, பதறு மனுஷன் பதறுவான். சகோதரர்களே, எங்களுக்கு அங்க போய் தொண்டு செய்யல, எங்களால நெருப்ப நோக்கல, சுஜூதுல கூட நல்லா நெருப்ப நிற்குவான்.
அல்லாஹ் லேசாக்கி தருவான். தொழுதுட்டு போவோம், 2 ரக்காத் தொழுவோம். தொழுகன்றது சகோதரர்களே ஒரு மனுஷன்ட்ட எப்பயுமே சேர்ந்திக்க வேண்டிய ஒன்று, எப்பயுமே இணைஞ்சிக்க வேண்டிய ஒன்று. தொழுகை விட்டு தூரமாக ஒரு மனுஷன் ஈக்கிறது முடியாது சகோதரர்கள். எப்பயுமே எங்களோட இணைஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான் தொழுகை. கடைசியாக ஒரு விஷயம் நினைவு வருது, அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சு கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது சகோதரர்களே, ஒரு முறை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்ப சரி உஹதை விட கஷ்டப்பட்ட நாளிக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஆக கஷ்டப்பட்ட ஒரு நாள் தான் உஹதுடைய நாள். உஹதுல எல்லா சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டு, காது வெட்டி, மூக்க வெட்டி, சஹாபாக்கள கையை வெட்டி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சத்தை ரௌத்த வெட்டி, அவருடைய ஈரல் எடுத்து கடிச்சு ஒரு துண்டை துப்பி அடுத்த துண்டை மக்காவை தூக்கிட்டு போயிட்டு பௌத்துல இருக்கிற கொடல் எல்லாம் வெளியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு அவங்களும் மயங்கி விழுந்து அவங்களோட பல்லு முடிஞ்சு மூஞ்சால ரத்தம் வந்து முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 2 கையும் வெட்டப்பட்டு மிக கவனமா மனசு சரியான மட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு யுத்தம் இஸ்லாத்துல உஹதுல யுத்தத்துல முஸ்லிம்கள் கஷ்டப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு யுத்தத்திலையும் பாடல. ஒரு ஆள் அடிபட்டார் எப்படின்னா அவர்கிட்ட அடையாளம் கண்டுகொள்ளல. ஒரு மனுஷன் பத்தி அடையாளம் காணேன்னு வேற கதை. அடிபட்டு அடையாளம் காட்டு எப்படி? மூஞ்சி கிழிஞ்சு, மூக்கு கிழிஞ்சு, வாய் கிழிஞ்சு, கண்ணுல வெளியே வந்து இப்படி அடிபட்டு அந்த அளவுக்கு தாக்கப்பட்டு அதுல தனசி கூட தான் அது எல்லாம் அவட தங்கச்சி வந்து விரல கண்டுபிடிச்சுதான் கண்டுபிடிச்சோன்னா இது என்ன நானாண்டு விரல பார்த்து சொன்னாவாம் இது என்ன நானாண்டு. ஏன்னா அவரோட அடையா இது யாருன்னு விளம்பல. அவ்வளவு கஷ்டப்பட்டது இதுதான் தான் கேட்டாங்க ஆயிஷா, இதை விட கஷ்டப்பட்ட ஒரு நாள் நீக்குதாடி கேட்டாங்க. சொன்னாலாம், நான் உஹதை விட கஷ்டப்பட்ட ஒரு நாள் நான் வந்து தாயிஃபுக்கு போன நாள். உஹதுல அவ்வளவு அடிபட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அந்த மக்களுக்கு பதுவா செய்யல. அல்லாஹ் இவங்க நாசமாக்கு, இவங்க இல்லாமக்கு பதுவா செய்யல. அதே மாதிரி சொன்னாங்க, தாயிஃப்ல நான் பட்ட கஷ்டம் அதை விட பெரிய கஷ்டம். அடிபட்டு தாயிஃப்ல எல்லா பக்கத்தாலும் தனிய, இங்க சரி ஆட்களோட, அங்க தனிமையிலே அடிபட்டு எந்த அளவுக்கு நான் போயிட்டு எதிரில வீட்டுல தான் மரத்தை கீழே உட்கார்ந்துக்கிறாரு. அவர் கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தால் வீட்டுக்கே வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அவரோட மனசே தாங்கல. அவங்களோட அந்த நிலைமையை கண்டு அடிமையை கூப்பிட்டு கிரேப்ஸ் கொஞ்சம் போட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்தாரு. போய் ஒன்னாவது குடு, சின்ன குடு குடிச்சிட்டு போயிட்டு அவர் ஈக்கிற நிலைமை பாரு. அவன் எதிரிட உள்ளவே தாங்கலையா. அப்ப எவ்வளவு ஒரு கஷ்டம் பட்டிக்கும். அந்த டைம்ல மரத்தை கீழே ஈக்கிறாங்க. விவாயத்துல வருவது மேல பாக்குறாங்களா, ஒரு மலை சூந்தமா இருந்துச்சு. பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறான். யார ரசூலுல்லாஹ், இன்னல்லாஹ் அது பாஸ, அல்லாஹ் என்னோட சேர்ந்து மலக்கல் ஜிபால், இந்த மலைகளுக்கு மவுண்டன்ஸுக்கு பொறப்பான மலக்கை மல்ல என்னோட அனுப்பிக்கிறான். யார ரசூலுல்லாஹ், நீங்க ஷரீன்னு சொல்லுங்க. அந்த மலக்கு சலாம் சொல்லி பேசினார். யார ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு சலாம் சொல்லிட்டு, இன்ஷியத அனுதுபிக அலைஹிமுல் அக்ஷபை, நீங்க சரின்னு சொல்லுங்க யார ரசூலுல்லாஹ். இந்த 2 பக்கம் இருக்கிற மலைகளை சேர்த்து இந்த முழு தாயிஃபை சுக்குநூறாக்கி சொல்லுங்க. எனக்கு என்ன சொன்னாங்க? அவ்வளவு அடிபட்டு கஷ்டத்திலே சொன்னாங்க, அப்படி செய்யவான. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவங்களோட புள்ளையில ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வருவாங்க. அந்த கஷ்டத்தை தியாகம் இன்னைக்கு தாயிஃபு போன எங்களுக்கு பார்க்கணும். அல்லாஹ் அந்த முழு நாட்டையே முஸ்லிம் நாட்டை என்ன செஞ்சுக்கிறான், மாத்திக்கிறான். அந்த கஷ்டத்தை அந்த டைம்ல கூட என்ன செய்யல, பதுவா என்ன சொல்லுவாருன்னா, உஹதுலயும் பதுவா வரல. உஹதை விட கஷ்டப்பட்ட நாள் தாயிஃப்லயும் பதுவா செய்யல. சரியின போல நீ அழிங்கன்னு சொல்லல. அவ்வளோ அப்படி ஒரு மனசு. இப்ப நான் சொல்றேன், இப்ப 3வது சம்பவம் இது நடக்குது என்ன தெரியுமா? ஹந்தக்ல. ஹந்தக்குடைய யுத்தத்துல புகாரில் ரிவாயத் வருது. ஹந்தக்குடைய யுத்தம் செய்யற போற டைம்ல சகோதரர்களே, ஹந்தக்ல யுத்தத்துல ஈடுபட்டு அசருடைய தொழுகை டிலே ஆகிட்டு வருது. அசரம் மிஸ் ஆகிட்டு வாங்க சொல்லிட்டாங்க மகரிபுடைய டைம் வந்துட்டு. என்னத்துக்கு? யுத்த காலத்துல ஈடுபட்டு கொண்டீங்க போகல சகோதரர்களே. உஹதுலயும் பதுவா வரல, தாயிஃப்லயும் பதுவா வரல. ஹந்தக்குடைய யுத்தத்துல தொழுகை வந்து அங்கிட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டு மனசுக்கு எவ்வளவு நொந்துச்சுட்டா வாய திறந்து பதுவா செஞ்சாங்களாம். மல்ல அல்லாஹு புயூத்தஹும் வகுபூரஹும் நாரா, அல்லாஹ் இவனோட ஊடுகளை கபரே நெருப்பால நிறைக்கட்டும், இவனோட சண்டை பிடிக்க போயிட்டு எங்களுக்கு அசர் தொல்லை லேட் ஆச்சுன்னா. அதுல கூட வாயிலிருந்து ஒரு பதுவா வரல. தொழுகைன்னு வரும் பொழுது வாய திறந்து பதுவா செஞ்சாங்க. தொழுகை இவங்களால எங்களுக்கு தொழுகை இல்லாம போச்சு, இவங்களோட சண்டை பிடிக்க போயிட்டு. சகோதரர்களே, தொழுகைன்றது எந்த காரணத்தை கொண்டும் அட்ஜஸ்ட் பண்றது கேளாது. உலகத்துல சக்சஸ் உள்ளவங்களாக நாங்களும் வாழ்ந்து, எங்களோட பிள்ளைகளும் வாழ்ந்து, எங்களோட மனைவி வாழ்ந்து, நல்ல குடும்பத்தை லீட் பண்ணி வியாபாரத்தை ஹலாலா செஞ்சு நாளைக்கு மௌத்துக்கு போற சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதை ஃபஜ்ருக்கு, ஃபஜ்ருடைய டைமுக்கு
தொழக்கூடியவர்களாக அந்த அடிப்படையில் எங்களுக்கு மாஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக உங்களுக்கு தெரியும். கொத்தோட்டு ஏரியால ஏற்கனவே நிறைய முயற்சிகள் செஞ்சு இன்னும் பல ஏரியாக்கள்ல இன்றைக்கு எங்களோட ஃபஜ்ர் கவுன்சில் அவங்களோட பேஸே ஃபஜ்ர் தான் சக்சஸ் உடைய அடிப்படையை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு முயற்சி செய்யறாங்க, அவ்வளவுதான். சக்சஸ் எங்க கிடைக்குது? இன்றைக்கே ஒருத்தர் தோத்து பேத்திக்கிறாரு, இன்றைக்கே ஒருத்தர் டிப்ரெஷன் இருக்கிறாரு, ஏன் தலைவலி இருக்குது, ஏன் டென்ஷன் இருக்குது, ஃபஜ்ரை மிஸ் பண்ணினாரு. ஆயிடுச்சு. ஃபஜ்ரை தொழுவுங்க, ஃபஜ்ருக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க, ஃபஜ்ரை தொழுவுங்க, அல்லாஹ் எல்லா ப்ராப்ளமையும் செய்யறாப்பா. மாஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு பெரிய மிஷன் ஒன்றை முன்னுக்கு வச்சுக்கொண்டு இந்த ஃபஜ்ர் எப்படி சரி எங்கட பள்ளியில சக்சஸ் ஆகணும் என்று ஒரு நடைமுறையாக மாஷா அல்லாஹ் சக்சஸா பார்த்த ஒரு பள்ளி தான் இந்த ஒத்தொரு பள்ளி. எனக்கு தெரியும் ஒரு காலத்துல உங்களோட பள்ளி பத்தி நிறைய வெளியே பேசப்பட்டுச்சு. ஃபஜ்ருக்கு இத்தனை க்ரௌட் வருங்க, 2 சஃப் 3 சஃப் தொழுது பள்ளியில இன்றைக்கு 8-9 சஃபுக்கு ஃபஜ்ருக்கு வாராங்களாமேண்டு நாங்க போன சில ஏரியாக்கள்ல சில மஸ்ஜிதுகள்ல ஒத்தொடுவோம் பள்ளியை பத்தி ஃபஜ்ரை பத்தி பேசப்பட்டுச்சு. சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை இந்த தொழுகைக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த முயற்சியில தொடராகத்தான் இன்றைக்கு ஒரு ரிமைண்டர் உண்டு. இன்றைக்கு ஏண்டா கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். நாங்களும் பலகீனமான ஆட்கள், துணியாட வேலை வரும், அது வரும், டென்ஷன் வரும், நல்லா செஞ்சது கொண்டால மறு ஆஃபா வைப்போம், மறுவை தூங்கிப்போம், மறுவ நிலைமைகள் மறுவல எங்களைய பூஸ்ட் பண்ணி கொண்டே ஈக்கணும். இப்படிதான் மனுஷன், இல்லாட்டி மனுஷன் கொண்டால வரும். அந்த அடிப்படையில தான் இப்படி ஒரு ரிமைண்டர் உண்டு, இப்படி ஒரு நிலைமை உண்டு. உங்களோட மஹல்லால ஒரு ஏற்பாடு உண்டு. மாஷா அல்லாஹ் ஃபஜ்ர் கவுன்சிலோடு சேர்ந்து எங்களோட கொத்தகுவ மஹல்லா மஸ்ஜித் நிர்வாகிகள் மாஷா அல்லாஹ் நிறைய இதை செய்யறதுக்காக வேண்டி ஒத்துழைக்கக்கூடிய ஏண்டா ஒரு கூட்டம் செய்ய போகல அந்த பள்ளி நிர்வாகம் எப்போ ஒத்துழைக்கிறாங்களோ அப்படி ஒத்துழைக்கும் பொழுதுதான் நல்ல அவுட்கம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு வேண்டா. இது ஒரு சொந்த லாபத்துக்கோ சல்லி சேர்க்கறதுக்கோ இது மற்ற ஹிடன் அஜெண்டாவை உள்ளுக்கு வச்சுக்கொண்டோ செய்த விஷயம் ஒன்று இல்லை. இது பியோ ஃபஜ்ருக்காக வேண்டி அல்லாஹ்வோட தொழுகைக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு முயற்சி. அதுல 5 தொழுகையிலையும் இவங்க பேஸ் பண்ற ஃபஜ்ரை தான். ஏண்டா மற்ற 4 தொழுகையும் எப்படி சார் தொழுது போய் நாங்க பெரும்பாலும் அந்த தொழுகை டைமுக்கு நாங்க இருந்துட்டேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், இங்க யாருக்கு ஃபஜ்ருக்கு நாளைக்கு வந்து தொலை ஆசைன்னா எல்லாருக்கும் எனக்கு ஆசை தான், யாரும் இல்லைன்றதுல சகோதரர் எல்லாருக்கும் ஆசை. ஆனா சில காரணம் எங்களோட சில லைஃப் ஸ்டைல் இதை வச்சு நாங்க தூக்கம் போகுது, எழுப்பி கூட எல்லாம் போகுது, இதை கொஞ்சம் நாங்க சரி செஞ்சு விட்டோம். உலமாக்கள் எழுதுறாங்க ஃபஜ்ருக்கு எழும்புறவர் என்ன செய்யணும்? முதலாவது சிதுகுர் ரக்பா. நல்ல கேட்டுக்கோங்க, சிதுகுர் ரக்பாண்டா உள்ளத்தால ஜெனுவினான ஒரு ஆசை ஃபஜ்ர் தொழணும். ஏனென்றா உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ். அல்லாஹ்க்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு ஃபஜ்ருக்கு பள்ளி போகணுன்ற துடிப்பு உள்ளத்துல ஈகிட்டா இல்லையா. சிலாக்கள் ஈகிறாங்க சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஃபஜ்ர் மிஸ் ஆகிட்ட பள்ளியில அந்த நாள் ஃபுல்லா மனசுல ஒரு ஆரம்பிக்கும். அவரு இன்னைக்கு ஃபஜ்ர் தொழ போக கிடைக்கல, பள்ளிக்கு போகல, எப்படி சார் விடாம நான் தொழுதல், இன்னைக்கு எனக்கு மிஸ் ஆகிட்டேன். உலமாக்கள் எழுதுறாங்க பள்ளிக்கு வரணும்னா நீங்க செய்யற முதல் வேலை இந்த ஆசை கொண்டு ஜென்வினா மனசுல கொண்ட எப்படி சார் நாளைக்கு எழுப்பி ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு நான் தொலை போகணும் ஆசை அல்லாஹ் அவங்களோட உள்ள தெரிஞ்சவன் அப்படி ஒரு ஆசைக்குன்னு அல்லாஹ் அவளை எழுப்பாட்டுவான். இது முதலாவது. இது இல்லாம என்னத்தை செஞ்சு வெள்ளைக்கு இந்த விஷாவோட போய் 8 மணி படுத்தாலும் சில வேலை ஃபஜ்ருக்கு நாங்க எழுப்ப மாட்டோம். ஏன்? உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ். இது முதலாவது. 2வது உலமாக்கள் எழுதுறாங்க தர்க்கு சஹர்னா வீணாக நைட்டுக்கு முழிச்சிக்கிறது நாங்க விடுவோம். இது ஒரு அடிப்படையான ஒன்று. வெள்ளைக்கு நேரத்தோட எழுப்பணும்னா 11 மணி கண்ணுக்கு விளங்க கூடாது சகோதரர்களே. 10 மணி நான் சும்மா ஒரு மஜ்லிஸ்ல யாரும் இது பண்ணுவாங்க 10 மணிக்கு முந்தி நாங்க தூங்குறோம் சும்மா கைவசி காட்டுவோம். நாங்க எப்படியும் 10 நான் ஒரு நாள் 11 மணிக்கு கண்டில்லை. இப்ப சார் கல்யாணம் வீட்டுக்கு போனா லேட்டா வரும். அப்படி இல்லைன்னு நாங்க 10க்கு முந்தி நாங்க தூங்குறோம்னு யாரும் சரிக்கிறீங்களா? கொஞ்சம் கைவசி காட்டு. பொதுவா கொஞ்சம் அங்கிட்ட ஆகும். ஆல்மோஸ்ட் 10-10:30 இதுக்கு நாங்க தூங்கிடுவோம். எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிடுவாங்க. மாஷா அல்லாஹ். வேற அடிக்கிறீங்க மாஷா அல்லாஹ். 10 மணிக்கு 11 மணிக்கு முந்தி தூங்குறார்கள், 10 மணிக்கு தூங்குறார்கள். மாஷா அல்லாஹ். நான் இந்த பிள்ளைக்கு இதை படிச்சு கொடுக்கணும் சகோதரர்களே. பாருங்க, நாங்க வீணா உலகம் நான் சொன்னேன், இந்த உலகம் இருட்டுக்கு தூங்க பழவினார்கள். இன்னைக்கு நாங்க அது இது எல்லாத்தையும் போட்டு எல்லாமும் ராவ் டைம்ல தான் வந்து நிக்குது. எல்லாம் நைட் லைஃப் போயிட்டு குடும்ப வாழ்க்கையும் இல்லாம போயிட்டு குடும்ப ஃபேமிலியும் இல்லாம போயிட்டு எல்லாரும் டிவியும் அதுவும் இதுவும் இதை பார்த்து எங்க டைம் போகும். எப்படி சகோதரர்களை நாங்க ஃபஜ்ருக்கு எழுதுவா குவாலிட்டியான நிற்கிறதுக்கு ஏதாவது மார்க்கம் சொல்லுது. ஃபஜ்ருக்கு வர ஆசையா தர்க்கு சஹர் வீணா எலும்பிக்கிறத விட்டு போட்டுட்டு டைமுக்கு தூங்கணும். 3வது என மார்க்கம் சொல்லக்கூடிய உண்டு தனிப்பட்ட பாவங்கள் நீக்கக்கூடாது. பாவம் நீக்கிறவருக்கு நல்ல விஷயம் செய்யற தௌஃபீக் கிடைக்காது. இது அடிப்படை. நீங்க என்னத்தை செஞ்சாலும் சில வேளை நீங்க எழுப்பி பள்ளிக்கு வந்தாலும் அந்த தொழுவுரை இது ஈக்காது. என்ன உள்ளம் கருப்பாவி
பாட்டு கேட்கிற பழக்கமைக்கு, படம் பார்க்குற பழமைக்கு. இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் தனி ஒரு நேரத்துக்கு நாங்கள் செய்வோம். மியூசிக்கை பற்றி எவ்வளோ பயங்கரம். மியூசிக் கேட்குறவருக்கு ஒரு நாளும் குரானை பிடிக்கிற ஆசை வராது. பாருங்க பாப்பா, நீ எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நல்ல பாட்டு கேட்கிறாரு, குரான் எந்த நாள் ஓதுறாருன்னு பார்க்க மாட்டேன். குரான் பக்கமே போக ஆசை வராது. சுண்ணத்து ஒரு சுண்ணத்தோல ஆசை வராது. ஜும்மா மட்டும் தொழுதுட்டு தான் போவாரு. சுண்ணத்தோல ஆசைக்காது, கொஞ்சம் உட்கார்ந்து சிக்கர் செய்ய ஆசைக்காது, நல்ல விஷயம் கேட்க ஆசைக்காது. உலமாக்கள் எழுதுறாங்க, ஃபஜ்ருக்கு வாரேண்டா தனிப்பட்ட முறையில தனிமையில செய்யக்கூடிய பாவங்கள் இதுல இருந்து இல்லாம இருக்கணும். 4வது உலமாக்கள் எழுதுறாங்க, ஃபஜ்ருக்கு வர ஆசை உள்ளவர் வுது இல்லாம தூங்கக்கூடாது. கையோசி காட்டுங்க பாப்போம். எத்தனை பேர் நான் வுதுவோட தூங்குறேன்? கையோசி காட்டுங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். வுதுவோட தூங்குறது, அதே போல இஸ்திக்ஃபார் துஆக்கள் ஓதுறது. உலகத்துல எந்த ஷைத்தானும் உங்ககிட்ட வராது. உங்களோட வீட்டுக்கு சொல்லுங்கள் ஈக்கிற எல்லா ஷைத்தானும் ஜின்னும் ஈக்கிண்டு உங்களுக்கு கிட்ட நெருங்குறதுக்கு இல்லை. ஒரு ஜின் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இடத்துல 100 பேர் தூங்கிக்கிற ஒரு இடத்துல ஒரு ஜின்னு கிட்ட கேட்கப்பட்டுச்சு. நானும் இருந்தேன் பக்கத்துல, வல்லாஹி சொல்றேன். அட்ட கேட்கப்பட்டுச்சு, இந்த இடத்துல யாருந்த சரி ஒரு பெட்டு கிட்ட உங்களுக்கு போவே இல்லாத ஒரு பெட் இருக்குதா தூங்குற அந்த இடத்துக்கு? ஒரு பெட்டை காட்டிச்சு, சொல்லிச்சு, சகோதரர்களே, இந்த இடத்துக்கு நான் மட்டும் இல்லை, உலகத்துல எந்த கெட்ட ஷைத்தான் வந்தாலும் கிட்ட போவே இல்லை. அவரை நாங்க பார்த்ததுல எங்களுக்கு விளங்கினது என்ன தெரியுமா? ஒரு நாளும் உது இல்லாம தூங்குறல. ஃபர்ஸ்ட். 2வது, எந்த நாளும் தூங்க முந்தி உட்காருவாராம் பெட்ல. இப்படி உட்கார்ந்து ஓத வேண்டிய ஜிக்ருவல கொஞ்சம் ஓதி மேல இப்படி தேய்ச்சிட்டு தானே அவர் எந்த நாளும் படுக்கிறேன். அவரை விசாரிச்சதுல எங்களுக்கு சொன்னாங்க, அந்த பெட்டை காட்டி அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த ஜின் சொன்னதை நான் அவங்களுக்கு சொல்றேன். அந்த ஜின் சொல்லிச்சு, நல்ல ஜின், அது முஸ்லிமான ஜின். அந்த ஜின் அந்த பெட்டை காட்டி சொல்லிச்சு, எந்த ஷைத்தானுக்கும் இந்த கிட்ட போகலாம். அவ்வளவு பாதுகாப்பு தான் இதுல. ஃபஜ்ருக்கு வாரவர் உலமாக்கள் எழுதுறாங்க, வுதுவோட தூங்கணும். சின்ன வேலை, பெரிய வேலை இல்லை. வுதுவை செஞ்சுட்டு தூங்குறதுல என்ன மௌத்தாவினா வுதுவோட மௌத்துடைய சிறப்பு கிடைக்கும். நல்லதானே? எத்தனை பேர் தூக்கத்துல மௌத்தாவிக்கிறாங்க? வெண்ணெய் ராவப்படுத்தல், வெண்ணெய் எழுப்புறது சின்ன விஷயம். வுதுவோட தூங்குறது, அவ்வளவு தூங்க முந்தி ஓத வேண்டிய சில திக்ர். இந்த திக்ர் ஓதிட்டு படுக்கிறது. கடைசியாக அத்துஆ வல் இல்ஹா இலை, தொடர்ச்சி அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறியா, அல்லாஹ் ஃபஜ்ருக்கு தொழ ஆசை இருக்குது, என்னைய ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டியா அல்லாஹ், ஃபஜ்ருக்கு அனுப்பியா அல்லாஹ், என் குடும்பத்தை தொழுகையாளி கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை, நல்ல பிள்ளைல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாம் ஸ்கூலுக்கு மாதிரி இப்ப சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல டைம் உங்களோட பிள்ளைகளுக்கு தொழுகை படிச்சு கொடுக்க. மற்ற டைம்ல பிள்ளைகள் ஈக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. இப்போ வீட்டுல இருக்கிற டைம், இந்த ஹாலிடே டைம் பிள்ளைகளுக்கு ஃபஜ்ர மலை கொடுங்க. நீங்க எழுப்பாட்டி பிள்ளை எடுத்துருவாங்க, பரவாயில்ல. 6 வயசு தான் 7 வயசு தான் சூரா ஃபாத்தியா மோத தெரிய தொழுது அங்கிங்க பாக்குறான்னு பரவாயில்ல. தொழுகையே கொண்டாந்து படிச்சு கொடுங்க. தொலை வரணும், நேரம் வந்தா பள்ளிக்கு வரணும், எண்டத்தை படிச்சு கொடுக்கறது. இந்த விஷயங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்ல முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில எங்கட ஃபஜ்ர் கவுன்சிலால ஒரு நல்ல திட்டம் ஒன்று வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு இது இந்த பயான் இல்லை. பயான் மத்த பயான் நாங்க கேட்போம், கேட்டு எழுதிட்டு வைக்கிறோம். இது அப்படி இல்லை. இந்த பயான் நாங்க ஒரு சேலஞ்சு அக்செப்ட் பண்ற ஒரு பயான். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுக்கிறாங்க. முதலாவது சேலஞ்ச் 40. சேலஞ்ச் 40 என்றால் இந்தியில இருந்து 40 நாளைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில பள்ளியில தொழுவோம். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யார் யார் ரெடி கை காட்டுவோம். நாளைக்கு ஃபஜ்ர்ல இருந்து 40 days இன்ஷா அல்லாஹ் மௌத்து மட்டும். இந்த சேலஞ்சை நாங்க முன்னுக்கு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 40 days நாங்க இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு உங்களுக்கு பள்ளியில தொழக்கூடிய சேலஞ்ச். சும்மா சரி பள்ளிக்கு லேட் ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, பள்ளியில தான் தொழுவோம். இப்போ சொல்லுங்களேன், இப்ப 5 இக்காமத்தானே, நீ ஒரு நாளைக்கு 5 கால் எழுப்புவோம். அப்ப நீ உது செஞ்சு வரலாம் 5:30 ஆகும். 5:30 ஆகினாலும் பள்ளியில தான் தொழுவோம். சரியா? ஒரு நாள் மிஸ் ஆகினாலும் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் மறுவ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்? அந்த சிஸ்டத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு நாள் மிஸ் ஆச்சு, 20 நாள் செஞ்சுட்டீங்க, 21வது நாள் மிஸ் ஆயிடுச்சு, இல்ல நீங்க மறுவ ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி 40 நாள் மட்டும் வரும். சகோதரர்களே, உலகத்துல எத்தனையோ வேலைகளை செய்யறோம். இதை செய்யறது எங்களுக்கு கஷ்டமான வேலை இல்லை. யாருக்கு சரி வேக்கப் கால் வேணுமெண்டா பின்னால அந்த டீம் நிக்கிறாங்க, அவங்களோட பேசுங்க. முன்னால QR கோட் போடப்பட்டீங்க, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட பேரை உங்களோட நம்பரை கொடுத்தீங்கடா இன்ஷா அல்லாஹ் எவ்ரிடே உங்களுக்கு ஃபஜ்ருக்கு ஒரு கால் வரும். போன் ஒன்ல வச்சு பாருங்க, ஃபஜ்ருக்கு ஒரு கால் வரும். அந்த கால் உங்களே ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டக்கூடிய கால். ரைட்? அதுக்கு போற உங்களுக்கு சிலவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது. வார டைம்ல கொள்ளையில வீட்டுல வாகனம் ஒன்று இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஏரியால இருந்து வார யாரோட சரி உங்களைய
வாகனத்துல ஏத்தி வாரத்துக்குள்ள ஏற்பாடு அது நடக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு யாரு சரி பர்சனல் கவுன்சிலிங் வேணும், பிரச்சனை ஃபஜ்ருக்கு வராதுக்கிறது காரணம் இது, உள்ள வாழ்க்கையில வேற வேற பிரச்சனை, இது எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு ஃபஜ்ருக்கு வர இல்லாம போகுது. சகோதரர்களே தொடர்பு கொள்ளுங்க. ஒரு நல்ல முறை கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மார் எல்லாத்துக்கும் இடையில இந்த ஃபஜ்ர் குரூப் பண்ணிக்கணும். ஃபஜ்ருக்குன்னு முயற்சி செய்யற ஒரு டீம் மவுத்தாவை காட்டி இந்த டீம் என்ன செய்யணும், முயற்சி செஞ்சு கொண்டே கண்டினியூஸா செஞ்சு கொண்டே இருக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு ஒரு நாள் டயர்டாகவும் எல்லாம் படம் தூங்கிடுவோம். இந்த எல்லாம்ல இந்த யாரு தான் இந்த ஸ்னூஸ் பட்டனை கண்டுபிடிச்சாங்களோ தெரியாது, வந்து அதை போட்டாச்சு மறுபடியும் 5 நிமிஷத்தை பாட்டும் 10 நிமிஷம் பாட்டும் எரிவி பார்க்கல என்ன ஆகுது, 6 மணி ஆகுது. அன்றைக்கு ஒரு எல்லாம் நான் பார்த்தேன், அந்த எல்லாம் வந்து இப்படி வச்சா ஒரு இடத்துல இருந்து ஓடுது, அப்படி ஒன்று எல்லாம் தான் எங்களுக்கு எடுத்து வைக்கணும். அந்த எல்லாம் பண்ண போகல அந்த எல்லாம் பால் ஒன்று மாதிரி அது அப்படி ஓடுது ரூம் ஃபுல்லா. இவர் பின்னக்கால எலும்பி ஓடி போயிட்டு அதை பிடிச்சா தான் அந்த எல்லாம் ஆஃப் பண்ணிடும். அப்படி போகல தூக்கம் எல்லாம் என்ன செஞ்சிடும், உடஞ்சி போய்த்திடும். கண்ணியமானவர்களே, அந்த எலும்புற டைம்ல இருக்கிற அந்த கஷ்டம் தான் அந்த கொஞ்ச நேரம். ஆனா அதை தாண்டி போயிட்ட மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அந்த தூக்கத்தை உடைச்சி ஷைத்தான அந்த இடத்துல இருந்து இல்லாமலாக்கி அவனோட முடிச்சுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எழும். ஆல்ரெடி கொத்தடோ பள்ளியால ஃபஜ்ர் கவுன்சிலால செய்யற அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சிலவங்க இருக்கிறவங்க இருப்பீங்க. அந்த தொடர்புல உள்ளவங்க இன்ஷால்லா தொடர்ச்சியாக அது செய்யுங்க. யாரும் புதுசாக இணைய வேண்டியவங்க இன்ஷால்லா பின்னால் அந்த டீம் ஈக்கிறாங்க, QR கோடு போடப்பட்டீங்க, அவங்களோட இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல என்னென்ன நல்ல காரியங்களுக்காகவே நாங்கள் எல்லாம் முயற்சி செய்யறோமோ முயற்சி செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூரணமாக கபூல் செஞ்சு ஒப்புக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய இந்த முயற்சியினுடைய பிரதிபலனை எங்க அனைவருக்கும் கபூர்லையும் கபூருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சொர்க்கத்தை போக்கோடு காட்டி மீட்கக்கூடிய அனைத்து மன்சில்களையும் சொர்க்கத்திலையும் உயர்தரமான அந்தஸ்தை அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.